எங்களுக்கு கொடுக்கிற செய்தி தான். ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்றைக்கு கொடுக்குற டெஸ்ட்டை கடந்து போகணும். அதாவது ஒரு ரிடெம்ஷன், சாங்டிஃபிகேஷன், பியூரிஃபிகேஷன், இப்படி பலவித ஒரு கோல்டுனா நம்ம காதுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா அது சரியா ஸ்ட்ராங்கான பொருள் கொஞ்சம் அதுக்குள்ள போட்டு சாஃப்டான பொருளோட மிக்ஸ் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா, பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்குதா, நல்லா ஷைனிங் பண்ணிக்கிறாங்களா, காதில் போட்டால் மினுக்கணும். அந்த மினுக்கிறதுலே நம்ம ஓகே கொடுத்துட்றோம். ஆனால் அதோடைய இன்கிரீடியன்ஸ் நம்ம இன்னைக்கு கூட மர்மமாகவே தான் இருக்குது. எவ்வளோ பர்சன்ட் கோல்டு இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் அதில் வேற கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் கூட தீர்க்கமாக யாரும் முயற்சி பண்ணுறதில்லை. போட்டோம். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு செய்தி அதனுடைய பேர் வந்து எக்ஸோடஸ் ஆஃப் redeemed. What is Exodus? புறப்பாடு, எழுப்புதல், ஊக்குவிக்குதல், வாஞ்சிக்குதல், ஆசைப்படுதல், பிரியப்படுதல், எதிர்பார்க்குதல், எழுந்திருக்குதல், உயிர்மீட்டுதல், சீர்படுதல், ரட்சிக்கப்படுதல், பல வகையில் பேசலாம். The person who is dead இருந்து உயிருக்கு வர்ற கதை. ஒரு மனுஷன், செத்து போன ஒரு மனுஷன் இல்லாம இருக்கிறவன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு வர்றான்னா that is the meaning of Exodus. புறப்பாடு, விமோச்சன காண்டா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாருக்காக? just a single man, ஜேக்கப். அவனுடைய ஒரு ஒப்பு கொடுத்தல் இன்றைக்கு வழி வழியாய் பெரிய சந்ததியாகவே மாறுது. அல்லேலூயா. கவனத்துக்கு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாம் கேட்டுருங்க. நீங்க உங்க பார்க்க பலருக்கு நீங்க உதவியா இருக்கலாம். இந்த மெசேஜ் யாருக்கும் சொல்லலாம். ஆனா தேவைப்படுறது மட்டும் சொல்லுங்க, கேட்கணும் சொல்லுங்க, திருப்பிட்டு சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். எப்படின்னா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்களுக்காகத்தான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டதுனால தான் உனக்கு கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இட்ஸ் ஒன்லி ஃபார் redeemed. பட் at the same time இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். உலகத்துல நீங்க சொல்றது கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவங்களை எவ்வளவு உதவி செய்யறார், ரட்சிக்கப்படாதவங்க அழிக்கிறார், அழிக்கிறது இல்லை கர்த்தர். பாரு எப்படி இருக்கிறாங்களோ, எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க பாரு, அவங்கள எவ்வளவு முன்னேறாங்க பாரு, எவ்வளவு ஜோதியா இருக்கிறாங்க பாரு, பாரு பில்டிங் எப்படி இருப்பாரு, பாரு எவ்வளவு சொத்து எவ்வளவு இருப்பாரு, சொகை எவ்வளவு இருப்பாரு, எவ்வளவு ஹானர் எவ்வளவு இருப்பாரு, இதெல்லாம் ரொம்ப வைத்தேசம் படணும். ஆனால் this is the place, உலகத்துல ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு அவதிப்படுறாங்க என்பதை நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 2, ரட்சிக்கப்படாதவன் எந்த அளவுக்கு அவதிப்பட முடியும் என்றத இந்த எக்ஸோடஸ்ல தான் நீங்க படிக்க முடியும். நெக்ஸ்ட், கர்த்தர் ஒரு ரட்சிக்கப்படுகிறவனை ரட்சிக்கப்பட வச்சுட்டா போதும். அதுக்கு எதுக்கு ரட்சிக்கப்படாதவனை இவ்வளவு உபத்திரப்படுறாருன்னு ரீசன் இருக்குது. அதை நான் சொல்றேன். That you are going to invent today. இன்னைக்கு அதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் சூழ்நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேருடைய அவசரமும் எவ்வளவு சீரியஸ் ஆகுது. ரட்சிக்கப்பட்டவனுடைய அவசரமான மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ரட்சிக்கப்படாதவனுடைய அவசரமான மூவ்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கு நீங்க படிக்க போறீங்க. எவ்வளவு வாதை கர்த்தர் கொடுத்தார்? 10 9 10 ஆசை எவ்வளோ இருந்துச்சோம். அதில் என்ன இருந்துச்சு அவ்வளோதான். 10 ரைட். 10 வாதை. ஏன் வாதிக்கணும்? எதுக்கு வாதிக்கணும்? இன்னொரு ரீசன் இல்லைங்க நான் சொல்றேன். எதுக்கு கர்த்தர் வாதிக்கணும்? ஐயா, இதுக்கு ஒரு தவுக்கிலே வச்சு வாதிக்கணுமா? ஒரு வெட்டுக்குள்ளே வச்சு ஒரு மனுஷனை வாதிக்கணுமா? ரீசன் படிக்கலாம். எதுக்கு எதுக்கு
நீங்க தண்டிச்சிருக்கலாமே அப்படின்னா because of Christ. ஆமென். இந்த எக்ஸோடஸ்ல இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய பலியை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பரிந்துரைகளை பார்க்கலாம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய கம்ப்ளீட் கம்யூனியன் ரிஃப்ளெக்ஷனை இந்த எக்ஸோடஸ்ல பார்க்கலாம். சோ only one chapter, ஒரே ஒரு அதிகாரத்துல வச்சுதான் உங்களுக்கு ஹோல் செட்டப்பை உங்களுக்கு சொல்லி தரேன். நல்லா புரிஞ்சுங்க ப்ளீஸ். கவனம் கொடுக்காதீங்க. யாரும் கண்ணை மூடக்கூடாது. சாட்டர்டே நைட்டு உபவாசம் யாரும் இருக்கக்கூடாது. சாட்டர்டே நைட்டு 12 மணிக்கு தான் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றதுல உங்களுக்கு நான் சொல்றேன், சீர்திருந்துக்கணும். சாட்டர்டே நைட் சீக்கிரம் தூங்கும். சர்ச்சில் வந்து ஏன் கண்ணு முன்னாடி அழகா தூங்கிக்கிறீங்க. இது ரொம்ப அக்கோடான கதை. யாருன்றது நீங்க புரிஞ்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் நல்ல ஆசீர்வாதங்களை எழுந்து போயிருக்கீங்களே அப்படின்றது தான் வேதனை எனக்கு இருக்குது. அதனால ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சாட்டர்டே மட்டும் நீங்க ஏன் நீங்க பாரம்பரிய விசுவாசியா 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் போய் ஜெபம் பண்ணிட்டு அது முழு நேர ஊழியக்காரன் செய்யுது. பகல்ல அவன் 8 hours தூங்குவான். நீ செய்யக்கூடாது. கர்த்தருடைய விசுவாசிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஞானம் வேணும், அறிவு வேணும் இந்த விஷயத்துலாம். அதனால விசுவாசி கொஞ்சம் புரிஞ்சுங்க. என்னுடைய செய்தி பக்கவா இருக்கும். யாருக்கானாலும் சரி நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும். Now let me go into the message. இஸ்ரவேல் புத்திரர், அதாவது இஸ்ரவேல்னா யாக்கோபு. அந்த யாக்கோபு பலப்பட்டா அங்கிருந்து உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்துல எல்லாருமே அப்படிமா வந்து அதுல ஒருத்தன் ஏதாவது எகிப்துக்கு கூட்டி செல்லப்படுறான். அங்க போய் கர்த்தர் அவனை பலப்படுத்திட்டு ராஜாவுக்கு மேலாய் கர்த்தர் வச்சிருந்தாரு. அதுல ஒரு பெரிய ஆளா மாறிட்டான் ஈஜிப்ட்ல. இவங்க காணதுல தான் இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய தயவு என்ன ஆச்சுன்னா உலகம் முழுவதும் பஞ்சை. சோ சீர்திருத்துறது, அதாவது ஒருத்தரை சரிப்படுத்தணும்னா பேசிக்ல இருந்து கடைசி வரைக்கும் சீர்திருத்துறாங்க. அறகுறையா பண்றது கொஞ்சம் விட்டுறதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சீர்திருத்தா ஃபுல்லா சீர்திருத்துவார். சோ உலகம் முழுவதும் பஞ்சம் வந்துச்சு. நல்லா கவனிங்க ப்ளீஸ் எங்க கவனிங்க. சோ இந்த சூழ்நிலையில ஜோசப் தான் ஆரோன் கிட்ட சொல்லிட்டு, நான் இப்ப எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்னோட சகோதரர்கள் ஃபேமிலி எழுத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களை நான் எப்படியாவது நான் பராமரிக்கணும் ஆசையா இருக்குது. மை ஃபேமிலி. அதனால அவங்களை கூப்பிட்டு நம்ம எகிப்துல சூப்பரான ஒரு இடம், நல்ல நீராவரி, நல்ல ஒரு சுகாதாரம், நல்ல ஆசீர்வாதம் இருக்கிற ஒரு இடத்தை அவங்க கொடுத்து அவங்க தங்க வைக்கணும்னு கேட்டுக்கலாம். அதனால தான் பார்வோன் என்ன சொல்றோம், நோவரிமன் கோசோன் அப்படின்ற நாடு இருக்குது. நல்ல ரிவர்ஸிங்கோ, நல்ல வேலிஸிங்கோ, நல்ல ஆசீர்வாதம் நிறைய இடம், உள்ள இடம். அந்த இடத்துல இருக்கும். உடனே கர்த்தர் அந்த இடத்துல யாக்கோபுடைய ஃபேமிலிக்காக மட்டும் ப்ளீஸ் மட்டும் அந்த இடம் கொடுக்கப்படுகிறது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜோஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்படி கொடுத்து அவங்களுக்கு ஜோசப் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாள் எவ்வளவு செலவோ அதை விட 10 மடங்கு ரேஷன், 10 மடங்கு பணம், 10 மடங்கு துணி, இப்படி பல நேரத்துல பல மடங்கு அதிகமாகவே அவங்களுடைய ஃபுல் ஃபேமிலியை பராமரிக்கலாம். That means to say, உலகத்திலேயே அதிகமாய் போஷாக்கோடும் ஆசீர்வாதத்தோடும் சந்தோஷத்தோடும் அனுபவிக்கிற ஒரு குடும்பம்னா அது இந்த யாக்கோபு குடும்பம் மட்டும்தான். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாருமே தன்னோட லேண்ட் விற்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் தொழில் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா ரேஷன் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது. வித்தவுட் எனி ஆப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஃபுட் கொடுத்து இவங்களை பராமரிச்சாங்க. ஓகே, நான் சரியா சொல்ல போனா உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கிறாங்க. நான் வர 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 தேவனை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறாங்க. தேவனை மறக்க 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 என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. இப்படி வந்ததும் இல்லாம இன்னும் ஓவரா போய் ஸ்லேவ்ஸ் ஆகி விற்கத்தக்க நிலையில மாறி
இவங்கள ஒரு அடிமைகளாக மாற்றப்படுறாங்க. ஒரு மார்க்கெட், ஹியூமன் மார்க்கெட், இப்ப எப்படி ஆடு மாடுக்கு மார்க்கெட் அந்த மாதிரி ஹியூமன் மார்க்கெட்ன்ற தயாரானதே இவங்களால. ஏன்னா இந்த ஹெப்ரேயருடைய பிள்ளைங்க தான் ஸ்ட்ராங் உலகத்திலே. அதனால மார்க்கெட் இவங்களுக்கே ஸ்பெஷல். we call them Hebrews. Hebrew, ஹெப்ரேயர். புக்கு பத்தி பேசல, அந்த ஆளுங்களுக்கு ஹீப்ரு எபிரேயர்னு சொல்றது. எபிரேயர் பிள்ளைங்கோ, எபிரேயர் பிள்ளைங்க அந்த மாதிரி தான் பேசப்படுது. சோ இந்த பிள்ளைங்களுக்காக மார்க்கெட் ரொம்ப ஹை. இஸ்ரவேல் பிள்ளைங்கனாக்கா மார்க்கெட் ஹை, அது யூத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் கர்த்தர் லேவியரகம் என்னாகமத்துல போகும்பொழுது அவர் ஏஜ் கூட குறிப்பிடுறாரு. அதே ஏஜ் வச்சு தான் இப்போ எலெக்ஷன் கூட யாராருக்கு எலிஜிபிலிட்டி, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுது 18 வயசும் பையன் கல்யாணம் 21 வயசு டெடிகேட் பண்ணது ஆண்டவர் என்னாகமத்துல கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்துல ஒரு எலெக்ஷன், அதாவது எலிஜிபிலிட்டி கொடுத்ததான் இவங்க எலெக்ஷன் சொல்லிட்டு போட்டுக்கினாங்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு டெசிக்னேட் பண்ணி, நீ எபிரேயர்னால கேவலமா நீ பண்ண முடியாது, இந்த வயசுல இந்த வயசுக்கு இவ்வளவு காசு வாங்கணும், இந்த வயசுக்கு இந்த இவ்வளவு காசு இருக்கணும், நல்ல வாலிப வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு காசு இருக்கணும், குழந்தைங்களுக்கு இவ்வளவு இருக்கணும் சொல்லிட்டு ஆண்டவர் டெசிக்னேட் பண்ணதுனால தான் மார்க்கெட்ல அந்த ரேட் வந்துச்சுக்கோ. அந்த காலத்துல ஆண்டவர் தான் கேவலம் பண்ணாதீங்க, இப்ரேயர் பிள்ளைங்க கேவலம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல 430 வருஷம் ஆகலைனோ இவங்க எல்லாருமே அப்பதான் ஞாபகம் வந்து எகிப்தியன் உயிர் எடுக்க ஆரம்பிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிச்ச உடனே தான் புத்தி வரும். உதப்பட்டாதான் சில நேரத்துல ஆட்களுக்கு தேவனை புரிந்து கொள்ள சக்தி வருது. அது வரைக்கும் சக்தி வர்றதில்லை. ஏன் எனக்கு புரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்பொழுதுமே முன்னேற்றம் வந்து இன்னும் முன்னேறணும் தான் யோசிக்கணும் முடிய ஆயிடுச்சு அப்படின்னு தர்பார் பண்ணக்கூடாது. எப்பவுமே எப்பொழுது எவ்வளவு முன்னேறுவோ, இது அல்ல என்னுடைய லெவல், நான் இன்னும் முன்னேறணும்னு நினைக்கிறேன், தாழ்ந்து தான் போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாழ்ந்து தான் போகும். அதனால நீங்க எவ்வளவு முன்னேறினாலும் that is not your final முன்னேற்றம். முன்னேற்றம் இன்னும் நிறைய இருக்குது. அதனால முன்னேறின அளவுக்கு நமக்கு பெருமையோ அதில் வரக்கூடாது. அதனால every time you need to grow and you need to humble ourselves. Now இவங்க கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சாங்க. உடனே கர்த்தர் இவங்க சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சார். Why? Just because they are God's children. ஹல்லேலூயா. 400 வருஷம் கடந்தா கூட என் ஆண்டவர் ரிமெம்பர் பண்றாரு, you are my child. ஹல்லேலூயா. நம்ம இப்பதான் 30 வயசு, இப்பதான் 40 வயசு, இப்பதான் 50 வயசு, இப்பதான் 60 வயசு, 400 வருஷம் ஆகிட்டாவது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய கூப்பிடுறது கர்த்தர் கேட்கிறார். அப்போ கர்த்தரை பார்த்தா சத்தத்தை தேவன் கேட்க முடியும், உங்களுடைய கூப்பிடுறதை தேவன் கேட்க முடியும். Only thing we have to come to the Lord. ஆண்டவர் சமூகத்துல வரணும், அவ்வளவுதான். அதான் எதிர்பார்க்கிறார், கர்த்தருக்குள்ளே வரணும். இப்போ ஆண்டவர் வந்து is doing some project. யாரு மெயினா? எகிப்து ராஜா. இந்த எகிப்து ராஜா கிட்ட பேசுறதுக்கு யாரை கூப்பிடலாம்? அதான் எகிப்துல இருந்து அரண்மனையில இருந்து விளையாண்டான் மோசே. அவனுக்கு வந்து இதை பணத்தை வச்சுக்கணும், ஆடு மாடு வச்சுக்கிட்டான். அவனை எங்க யூஸ் பண்ணக்கூடாது. திக்கு வாய் அந்த நான் விட்டுறாங்க. என்ன காரணம்? எந்த நான் வந்தாலும் மார்க்கெட் என்ன வீடியோப்பா நீ நினைச்சிக்காத. திக்கு நான் வந்து அக்கா திக்கு நான் வச்சு கர்த்தர் ஓதாரம் நடத்துவாங்கன்னு நினைச்சிக்காத. கர்த்தர் திக்கு நான் வச்சு பெரிய பெரிய நல்ல வாய்ப்பு பேசாதே கர்த்தர் செய்ய முடியும்ன்றாரு. அதனால தான் இன்னைக்கு யாரும் டிஃபிஷியன்சி யாரா இருந்தாக்கா எனக்கு வயிறு நோக்குது, எனக்கு நெஞ்சு நோக்குது, இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள்லாம் பேச்சுங்கெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம கிட்ட பேசுங்க. மனுஷன்கிட்ட நீ எவ்வளவு நாள் ஏமாத்திருக்கோம், ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டுக்கு தெரியும் நீ திக்குனாவுங்க. அப்ப சரி, உலகத்திலேயே இந்த சூப்பர் பவர் அந்த ஈஜிப்ட போயிட்டு பேசுறதுக்கு முடியும்னா அது திக்குனா வச்சுதான் கரெக்டா பேச வைக்கிறாங்க. ஆண்டவர் எதையும் சேமிக்க முடியும். ஆமென், ஆமென். சோ நல்லா புரிஞ்சுங்க நம்ம கான்செப்ட. உடனே ஆண்டவர் நான்றாரு, அவனுக்கு இன்கேஸ் ப்ராப்ளம் வந்தா அவங்க பிரதர்ஸ் கூப்பிடலாம். வேட்டியாரான இருக்கிறான்,
சூப்பரா சும்மா தான் கிடக்குறேன் சிஸ்டர் கூட இல்லை மிரியாம சரி போட்டோம் ஃபுல் ஃபேமிலிக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் வாங்க எதுவும் படிக்காம எதுவும் இல்லாம லீடர்ஷிப்ல சேர்றாங்க அவங்க அந்த வாய்ப்பு கருத்து யாருக்கு கொடுத்துட முடியும் ஆமென் யாருக்கு வேணாலும் தேவன் கொடுக்க முடியும் சோதனை பண்ணி பார்க்கலாம் ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளே நான் ஆண்டவர் சமூகத்துல இப்போ கரெக்டா எடுத்துங்க ஏன்னா இப்பதான் ஜெபம் பண்றாங்க ஆமென் ஆமென் ஜெபம் பண்றாங்க அப்போ ஆண்டவர் இவங்க சத்தத்தை கேட்கிறார் ஸ்தோத்திரம் உன் பேர் என்னன்னு கேட்டவர் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறார் ஆமென் இப்போ நான் எனக்கு டைம் அதிகமா இல்லாதனால கன்னடாவில் இருக்கிற சிலதெல்லாம் என்னால் படிக்க முடியல அதனால நான் கொஞ்சம் பண்ணிக்கணும் இருக்கிறத சொல்லிடுறேன் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க அதாவது இந்த பேருக்கு நான் வச்சிருக்கிறேன் ஆனால் இதை ஒரு எப்படி ஒரு 20-25 முறை நான் படிச்சுட்டேன் ஆக்சுவலாக போன வாரம் நான் கொடுக்க வேண்டிய மெசேஜ் இது அவங்க நான் அதை இன்னைக்கு நான் 1 வீக் டிலே ஆனதுனால திரும்ப ஒரு 8-10 முறை நான் இந்த மெசேஜ் நான் படிச்சுட்டேன் அதனால எல்லாமே இங்கே தான் இருக்குது அதை பார்த்து தான் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் வளர்ச்சி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்டவர்களை பின்மாற்றமா போயிருந்தாலும் சரி யூ நீட் டு ஸ்டார்ட் நவ் யூ நீட் டு பிகின் ஹalleluya நீ புறப்பாடு செய்ய வேண்டும் நீ ஆரம்பிக்க வேண்டும் ரட்சிப்பை நீ சுத்திகரிக்க வேண்டும் ரட்சிப்பை நீ புதுப்பிக்க வேண்டும் ஹalleluya வாட் இஸ் ரட்சிப்பு அத கர்த்தர் இப்ப சொல்லி தரார் என்னது ரட்சிப்புனா என்ன எக்ஸோடஸ் 12 chapter 1 to 42 இத கான்செப்ட் இத மனசுல வெச்சீங்க ಅದಾವುದು ಯಾತ್ರಾಗಮ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 42 ವಚನಗಳು ಅಷ್ಟೇ ಇவ்வளவுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட் நீங்க வீட்ல போய் எப்படா படிச்சுக்கோங்க 12th chapter சொல்லுங்க எக்ஸோடஸ் 12th chapter யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் விமோச்சன காண்ட 12ನೇ இவ்வளவு மனசுல வச்சுங்க வேற எதுவும் பெருசா ஒண்ணும் பண்ணி கொள்ள அவசியம் இல்லை now I will start கர்த்தர் தேசத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லீடர்ஸ் செலக்ட் பண்ணி மோசே ஆரோனை கூப்பிடுறாரு ஆமென் மோசே ஆரோனை கூப்பிட்டு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாதம் அந்த மாசம் ஸ்டார்ட்ல இருந்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார் இந்த மாசம் உங்களுக்கு முக்கியமான மாசம் அதெல்லாம் கவனிங்க நீங்க படிக்க நீங்க படிச்சா நீங்க ரொம்ப தூரம் போயிட்டு இழுத்துங்க கொஞ்சம் பாருங்க இந்த 2021 அப்படின்றீங்களே என்ன வருஷம் இது 2021 என்ன மாசம் இது 9வது மாசம் செப்டம்பர் அப்படின்றமே it has started in this month புரிஞ்சுங்களா எக்ஸோடஸ் 12 சாப்டர்ல தான் ஆபீப் மாசம் ஹிப்ரூல பேசணும்னா நிசான் மாசம் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல இந்த மாதிரி இந்த மாசம் தான் செப்டம்பர் மாசம் அவங்க புறப்படுற மாசம் எது மிட் செப்டம்பர் இப்போ நம்ம எந்த மாசத்துல எந்த மிட்ல இருக்கிறோமோ இப்பதான் அவங்க எகிப்து விட்டு புறப்படுற நாள் we are the same message இருக்கிறோம் ஹalleluya நல்ல ஞாபகம் வச்சுங்க you remember things மிட் செப்டம்பர்ல நம்ம இருக்கிறோம் மிட் செப்டம்பர்ல தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கர்த்தர் கலப்புறாரு அங்க இருந்து புறப்பட செய்றாரு ஸ்டார்ட் அப் பண்ண வைக்கிறாரு சோ எக்ஸாக்ட்லி நம்ம வந்து செப்டம்பர் மிட்ல நம்ம இருக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சோ இந்த இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக ஆண்டவர் தான் சொல்றாரு இந்த மாசம் தான் ஆபீப் மாசம் தான் நிசான் மாசம் தான் ஹீப்ரூலயும் மெசபடோனியா இருக்கிறதான பாபிலோனியன் மாசங்கள் கணக்கு போட்டா நிசான்ல போகும் ஹீப்ரூல எபிரேய பாஷையில போனா அபீப் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மாசம் எதுனா செப்டம்பர் பாதியில நான் உங்களுக்கு அந்த சார்ட் நான் காட்டுறேன் அது வந்து பாதியில தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால அந்த பாதியில தான் ஆண்டவர் இவங்க ஸ்டார்ட் பண்றதுனால உங்களுடைய கணக்கு பிரகாரமே இங்கிலீஷ் கணக்கு வராதால அந்த ஹீப்ரூ கணக்கு வந்துச்சு அதனால அந்த பாதியில ஸ்டார்ட் பண்றது ஆபீப் மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க ஆண்டவர் சொல்றாரு this is the exact month and the date you are going to begin from Egypt to the camp புறப்படுறாங்க இனிமேல் நீங்க கூடாது நீங்க உட்கார கூடாது நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நான் அப்படியே ஒரு வசனத்திலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வரேன் சபையார் யாவரையும் நோக்கி
10ஆம் தேதியில செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதியில உங்க வீட்டுல இருக்கிற தலைவர்கள் நல்ல கவனிங்க விசுவாசியே, ஊர்ல இருக்கிறவங்கள சேர்த்து வச்சுக்கினா உங்க குடும்பம் ஆவாது. உங்க குடும்பம்னா யாரு? தாய், தகப்பன், பிள்ளைகள் யாருன்னா ரத்த சம்பந்தமா யார் தெரியல உங்க வீட்டுல அப்பான்னு கூப்பிட முடியும். நீ 10 பேர் அப்பான்னு கூப்பிடலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனா உங்க அப்பா ஆவாது. ஸ்தோத்திரம் சொல்லி கைவிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, கைவிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போ அவங்களால அப்பா ஆவாது. யார் அப்பா? இந்த பெற்றோர் தான் அப்பா. ஆண்கள்ன்றது ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டு தலைவர்களாக நியமிக்கிறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. வீட்டு தலைவர்கள் சொன்னா யாரு? அந்த வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா. அவ்வளவுதான். நல்ல கவனிச்சிங்க. 3ஆம் வசனம் அதான். நான் இவங்க என்ன செய்யணும்? வீட்டுக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சைமல்டேனியஸா கூடவே நான் சொல்லி வரேன். ஒவ்வொரு குடும்பங்களும் தலைவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் மற்றவங்க கேர்லஸா இருக்காங்க சரி, தலைவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விவகாரம் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தட் மீன்ஸ் வாட்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே, அல்லேலூயா. ஒரு இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள. ஏன்னா நான் கம்யூனியன் அந்த நியூ டெஸ்டமென்ட் ரெண்டும் சேர்த்து கூடவே உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஏன்னா தூரம் போயிட்டு உங்களுக்கு சொன்னாக்கா மறந்துடுவீங்க. அதனால கூடவே சொல்லிட்டு போறேன். சோ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சோ குட்டியை சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துச்சு. ஸ்மால் ஏஜ் புரிஞ்சு போச்சு. நான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். That means to say you need to accept Jesus Christ. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. So you need to accept Jesus Christ. ஒரு ஆட்டுக்குட்டியாய் பலியிட போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாடுல சொல்றாருன்னா, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்காரும் செய்யணும். ஆமென். சோ இந்த நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? lamb chosen for the Passover meal was a substitute sacrifice. It requires characters of significant, அதாவது ஒரு முக்கியத்துவத்தை வாய்க்குது. அந்த ஆடுங்கிறது வெறும் வாயிலிருந்து அடிச்சு சாப்பிடுறதுக்கு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. என்ன அர்த்தம்? நமக்காய் பலியிட போகிற ஒரு ஆட்டுக்குட்டி. யோவான் சொல்றாரு, என்னது? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற சொன்னார்ல, அதுதான் இது. சோ இது சிம்பலைஸ் பண்றாங்க. எப்பவுமே அதான் வேத வசனத்துல ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு பேசுவார்னா, even in the Old Testament God has already taught, but it is an ignorance. நமக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி இல்ல. அதுதான் நான் சொல்றேன். ஆமென். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எவ்வளவு கிளியரா கர்த்தர் தெளிவாகவே நியூ டெஸ்டமென்ட்ட சொல்லி வச்சிருக்காருன்னா அது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுங்க. So God says 1 கொரிந்தியர் 5:7 சொல்றாரு, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி நம்மளாம் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்க கூடாது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ சொல்லலையே, நீ செல்வ சொல்லியா? நம்மளாம் எப்படி இருக்க கூடாது? குளிச்சு போதே பேசிட்டு போன வருஷத்துக்கு அது இப்போ இழுத்து போன வாரம் ஒன்று நடந்து போச்சு. இப்போ இழுத்து அர்த்தம் ஒரு கவனம் பண்றது வீட்டுல. இந்த புளிச்சு போன ஜனமும் ரொம்ப நம்ம வீட்டுல இல்லை. கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், புளிப்பில்லாதவர்களை போல நம்ம எப்படி இருக்கணும்? புளிப்பில்லாத. You should not be adulterated with yeast. You should not be handled by yeast. புளிப்போ கலக்க கூடாது. நல்ல புரியுது. ஓல்ட் டெஸ்டமென்ட் எவ்வளவு அர்த்தம் சொல்லுகிறாருன்னா, நம்ம வந்து நியூ டெஸ்டமென்ட் அப்படியே விளக்கலாம். புறம்பே கழித்து போடு, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. So you need to have a fresh ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. 1 Peter 1:19 சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது. So
அதுல வந்து நோஞ்சாவும் நோப்பட்டதும் உடம்பு சரியில்லாத கொஞ்சம் கம்மி கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட கூடாதான். ஆமென். சோ ஆடு எப்படி இருக்கணும்? பக்காவா இருக்கணும். அவன் நல்ல ஆண்டு சொல்றாரு, நீ ஆசாரத்தை கொண்டாட்டு அவன் ஒவ்வொன்னா தேடி தேடி பார்க்கணுமா, காலில் எதுனா மச்சருக்குதா, எதுனா ஒரு காய்க்குதா, எதுனா ஒரு எக்ஸ்டென்ஷனுக்குதா, எல்லாத்தையும் செக் பண்ணுவானா. அப்படி செக் பண்ணி நம்ம வந்து அப்செட் போய் வேற பண்ணான்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷரும் மாசற்ற அருமையான இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வீடுகளிலே செலக்ட் பண்ணி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற விதமாய் ரட்சிப்புன்றது பிகின் பண்ணணும். ஆண்டவர் பிகின் பண்றார். ஆமென். விசுவாசிகளே, உங்களை இட்டு போறேன்னால வீட்டுக்கு போயிடுறேன், இது இல்ல கதை. கர்த்தர் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்றாங்கன்றது இப்ப பாருங்க. Now preparation is not only for believer, it is for non believer also. நல்ல கவனிங்க, இதுதான் first and last. உலகத்திலேயே உலக மனுஷனையும் கர்த்தர் சுத்திகரிக்கிறதும் உலகம் விசுவாசிகளை சுத்திகரிக்கிறதும் ரெண்டும் ஒரே டைம்ல நடக்குதுன்னா அது இந்த அதிகாரத்துல தான். விசுவாசிகள் இதுதான் ஒரு பெரிய பாடமாய் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து பழுதற்றவரா இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ டெஸ்டமென்ட் என்ன சொல்றோம்? அவர் பாவம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? நியூ டெஸ்டமென்ட்ல சொல்றேன் இல்ல, அந்த மாதிரி என்னிடத்திலே ஒரு பாவம் உண்டு என்று உங்களை யார் சொல்ல முடியும் என்று ஆண்டவர் கேட்டார். ஆமென். கேட்டாரா? அது யார் நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? முடியலையே. மனசளவுல தப்பு பண்ணிடுறோமே. அப்படியானா ஒவ்வொரு நாளும் பாவம் இல்லாம ஜீவிக்க முடியல. Now freedom from blemish and injury not only befitted the sacredness of the purpose to which they were devoted. ஒரு காரியத்தை நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை நேர்த்தியாய் செய்ய. நோஞ்சான பணம் கொடுக்காதீங்க, நோவு பிடிச்சதை பணம் கொடுக்காதீங்க, தாழ்த்து போனதை பணம் கொடுக்காதீங்க, அழுத்து போனதை கொண்டாந்து கொடுக்காதீங்க, பலவீனம் உள்ளதை கொண்டாந்து கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு எப்படிப்பட்டதை கொடுக்க வேண்டும்? அதான் இயேசு கிறிஸ்து. சோ ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் நேர்த்தியான ஒரு பலி வேண்டுமானால் நேர்த்தியான ஆடு தேவை. அல்லேலூயா. அதைதான் 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸ்தோத்திரம். 2 பீட்டர் 2:22 வாசிக்கிறோம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா. 1 John 3:8 அப்படிதான் படிக்கிறோம், அவருடைய பாவங்களை சுமந்து வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவருக்கு பாவம் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட், வசனத்தோட பகுதி தான் இதெல்லாம். நான் பெருசா பண்ணிட்டு இருந்தெல்லாம் உங்களுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5வது வசனத்தினுடைய ஒரு பகுதி தான். அது எப்படி இருக்க வேண்டும்? ஆணான ஆடா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சோ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கர்த்தர் சொல்லி வச்சிட்டாரு, அது என்ன ஆடா இருக்கணும்? ஆணாடா பெண்ணாடா? ஆணாடா தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? சோ இப்போ நியூ டெஸ்டமென்ட்ல நீங்க இன்னதான் படிக்கணும், எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்றதுக்கு மேலாக ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கர்த்தர் உலகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2000 years before ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பத்தியும் சொல்லப்படுறதுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற சத்தியம் நமக்கு விளங்குது. So it is a truth. இது சத்தியம். சுவாசிகளே, கதை ethics அப்படின்ற நீங்க கணக்குல போடாதீங்க. It is the reality. What the world is undergoing. It is a history. சரித்திரம். நடந்ததை தான் சரித்திரமாக கூற வேண்டும். So கர்த்தருடைய பிள்ளைகள் புரிய வேண்டும். Now next ஆணாக இருக்க வேண்டும். Next வந்து ஒரு வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். எந்த வயசுக்குமோ? ஒரு வயசு தான். அதுக்கு 1 வயசு தாண்டி கூட போய் கூடாது. So you need to select ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளும் பொழுது இவ்வளவு கோட்பாடுகள், அதாவது ஒரு ரட்சிக்கப்படுகிற விசுவாசி எல்லாத்துக்குமே ஒரு கிரமம் இல்லாமல் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசு கிறிஸ்து, நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. You should have a sensitivity of choosing the exact sacrifice. ஒரு sacrifice பக்காவா தேர்ந்தெடுக்க வேண்டும். அதைதான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு?
யாரா இருந்தாலும் சரி, வெள்ளாடா இருந்தாலும் சரி, அதை பத்தி கிடையாது. நீ கிரேக்கனா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, நீ இந்தியனா இருந்தாலும் சரி, நீ அமெரிக்கனா இருந்தாலும் சரி, நீ பாகிஸ்தான் இருந்தாலும் சரி, அதை பத்தி கரெக்டா கேர் பண்ணல. பட் இட் ஷுட் பி 1 year old இருக்கணும், இட் ஷுட் பி ஆணா இருக்கணும். இது வந்து இளம் கன்றா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மூச்சு விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க ரொம்ப கவனமா இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எவ்வளவு அழகா போடப்பட்டிருக்குது. நான் அந்த இந்த மாதம் 6ஆம் வசனம் சொல்லுது. நீ பைபிளுக்கு போவனா அந்த அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து 10ஆம் தேதி ஆண்டவர் சொல்றார். 10ஆம் தேதி ஆண்டவர் சொல்றார், you have to go for selection. அதை 4 நாள் வீட்டுல வச்சிருக்கணுமா? அது 4 நாள் வைட் இருக்கிறதெல்லாம் வச்சு சுத்திகரிக்கிறதுக்காக consecration 4 days. 4 means what? Waiting for the blessing. 4 means what? Waiting for the things to happen. 4 means what? Something is going to happen in my life. That is 4. 4 காத்திருத்தல். 4 party காத்திருத்தல். 4 காத்திருத்தல். party காத்திருத்தல். So அந்த 4 நாளும் அந்த ஆடு உங்க வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கணும், உங்க கஸ்டடியில இருக்கணும். அதுல உங்களுக்கு பழுது இருந்தா நீங்க மாத்திக்கலாம். சொல்றோம், அதுல குறை இருந்தா மாத்திக்கலாம். ஒரு நாள்ல கண்டுபிடிக்காத ப்ராப்ளம் நீங்க 2ஆம் நாள் கண்டுபிடிங்க, இல்ல 3ஆம் நாள் கண்டுபிடிங்க. டோட்டலி 4 நாளுக்குள்ள என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிடணும். சோ சீர்திருந்தவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள், மனம் திரும்ப வேண்டியவர்கள், சாங்க்ஷன் பண்ணுவர்கள் 4 நாள் அளவு காத்திருந்து கர்த்தர் சமூகத்திலே இதை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோ இந்த 4 நாள் முடியறப்போ 14ஆம் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி 14ஆம் தேதி வந்த பிறகு இதை என்ன செய்யணும்? 1 Corinthians 11:23 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக்கொண்டு இந்த ராத்திரியில் அப்போஸ்தலர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கி நீங்கள் போய் செய்யுங்கள், உங்களுக்காக நினைப்படுகிறபடி இதை செய்யுங்கள் என்றால் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் கவனிங்க, 14th டே வந்து பிறகு ஒவ்வொரு சபையும் அந்த குடும்பம் தான். நீ போயிட்டு 3ஆவது விட்டு முனியம்மாவை கூப்பிட்டுக்கிற மாதிரி இல்லை. இருக்கிறாரு ஒரு பெரிய குமாஸ்தா, அவரு எல்லாம் முடிச்சுக்கிறாரு, அவர் வீட்டுல போய் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னா முடியாது. சோதனை சொல்லி பார்க்கலாம், சோதனை சொல்லி பார்க்கலாம். உங்க குடும்பம் ஒப்பு கொடுத்தல் உங்க குடும்பத்துக்குள்ளதான் நடக்கும். உங்கள் குடும்பம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தான் நடக்கும். இதை 10 குடும்பத்தோட சேர்ந்துட்டு ஒரு பெரிய காங்கிரிகேஷன் 10 பேர் சேர்ந்ததுனால இந்த காங்கிரிகேஷன்ல கொடுக்குறாருன்னா தட் இஸ் ஜெனரல் பிளஸிங்ஸ். ஆனால் ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னா குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து குடும்ப ஜெபத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பமாக கேட்டுக்கொள்ள வேண்டும், குடும்பத்தில் நன்மை நடக்க வேண்டும், குடும்பத்தார் ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு நாள்? 4 days காத்திருக்கணும். 4 daysக்கு அப்புறம் தான் என்ன நடக்கணும்? மத்தியானம் ஹீப்ரு நாட்கள் ஸ்டார்ட் ஆகுது. மத்தியானம், இந்த மத்தியானத்திலிருந்து மறுநாள் காலையில் மத்தியானம். அதனால தான் 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, 4ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது it doesn't start from morning 7 o'clock. ஹீப்ரு டேஸ்ல நாள் ஸ்டார்ட் ஆகுது வெடிகாலம் 2 மணிக்கு, 1 மணிக்கு கிடையாது, 12 மணிக்கு கிடையாது. it has a different டைமிங்ஸ் இருக்குது. அது புரிஞ்சுங்க. அதனால தான் ஆர்டர் நடக்கிறது. இது சாயங்காலத்திலே அந்த ஆட்டை அடிக்கப்பட வேண்டும். அதை தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் சாயங்காலம் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருள் அடைந்தது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பல வேதனைகளை அனுபவித்து அவர் எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அவர் தன் ஜீவனை கொடுக்கிறார். So this is what it reflects in the யாத்திராகமத்தில் அவ்வளவு கிளியரா அதை சொல்லி வைக்கிறாங்க. So Jesus Christ crucified. Revelation 1:6 வாசிக்கிறோம், நம்மளுக்கு அன்பு கூர்ந்து நாளே நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு போக ராஜாக்கள் ஆசீர்வாதம் அவர்களுக்கு மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஜீவனுள்ள கற்களை போல மாளிகையாக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசேயை கொண்டு deuteronomy அதை படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமத்தை விளக்கப்பட்டு தெரிந்து கொள்ள ஸ்தானத்திலே நெகிழ்ந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது பஸ்காவை அடித்து. சோ பஸ்கா அடிக்கப்படுகிறது அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து பலியிடப்படுகிறார்.
அல்லேலூயா. பஸ்கா அடிக்கப்படுகிறதுன்ற மீனிங் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வாசிக்கிறோம்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சாயங்காலத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். சோ அவரை அடிக்கப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல விளக்கப்படுது. சோ நவ் 6th verse படிக்கிறோம். 6th verse. சாயங்காலத்துல அதை அடித்து அது என்ன பண்ணோம்? அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈசோப்பினால் ஆமென், ஈசோப்பினால் அதை சுத்திகரிக்க வேண்டும். ஈசோப்பினால் சுத்திகரிக்க வேண்டும். ஈசோப்புன்றது ஒரு சாஃப்டான ஒரு இலை. ஸ்தோத்திரம். ஒரு சாஃப்டான இலை. ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவனுக்கு மருந்து கொண்டு கொடுத்தா ஈசோப்பு கொத்து கொத்தா கிளைய குடிச்சுவான். அந்த கொத்து எடுத்து மெதுவா அந்த இலை அந்த மெடிசன்ல போட்டு அந்த புண்ணு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல மேம்பாடாக அதை தெளிக்க வேண்டும். அப்ப அவனுக்கு நோவே தெரியாது. ஒரு அதாவது இன்னும் என்ன சொல்லுது, பிளேக், அதாவது விஷக்கிருமிகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த மனுஷன் ஈசோப் என்கிறதுனாலே சுத்திகரிக்க வேண்டும். அது போல அந்த ஆட்டை அடிக்கிறதுக்கு முன்பாக ஈசோப் என்னும் எடியிலிருந்து, அதாவது ஈசோப் என்னும் அடிமரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கப்படினார். படிச்சீங்களா? சோ அதே வார்த்தை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஈசோப்பினாலே அந்த ஆட்டை மறுபடியும் கிளியராக நீவி விட்டு அதுக்கப்புறம் தான் அத்தை கொள்ளணும். இப்போ இன்னும் ஸ்டெப் இருக்குது. கொள்ளணும்னு சொன்னா எத்தனை கொள்ளாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என் கூடவே. அல்லேலூயா. The act of consecrating the house of the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்? வீட்டை கான்சென்ட்ரேட் பண்றது மட்டுமல்ல, இஸ்ரவேல் வீட்டில் இருக்கிறதான அந்த நபர்களை கூட கான்சென்ட்ரேட் பண்றது இப்படித்தான். அல்லேலூயா. சோ விசுவாசிகள் எப்பொழுதுமே கொஞ்சம் கவனம் வச்சுங்க. கர்த்தருடைய கிருபை எப்பொழுதுமே ஒவ்வொரு விசுவாசிகளும் பூரணமா ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி அவன் சீர்திருத்தப்பட வேண்டும். So the use of Leviticus 14th chapter 49-53 வாசிக்கிறோம். கேதுரு கட்டையினால் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து ஆண்டவர் இப்படி சுத்திகரிக்கணும்னு சொல்றாரு. அதற்கு ரெஃபர் பண்றவங்களுக்கு உயிருள்ள குருவியை வச்சு அது பண்ணணும்னு சொல்றாரு. அது போல என்னாகமத்துல கூட அதே மாதிரி தான் சொல்லுது. அதாவது ஒருத்தர் தீட்டு கடிக்கணும்னா சுத்தமான ஒரு ஈசோப்பை எடுத்து ஜலத்தில் தொட்டு கூடாரத்தின் மேலும் வீட்டு மேலேயும் பனிமுட்டுகள் மேலேயும் சபையினுடைய பொருட்கள் மேலேயும் அதை சுத்திகரிக்கணும். அதே மாதிரி மனுஷனை சுத்திகரிக்கணும். அந்த மாதிரி சோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு இந்த காரியத்தை செய்யணும், சுத்திகரிக்கணும் அப்படின்றாரு. இப்போ நான் வெட்டிட்ட பிறகு ஆட்டை வெட்டிட்ட பிறகு ரத்தத்தை உடனே சூடாக இருக்கும் பொழுதே, நல்ல கவனிங்க, ரத்தம் சூடாகிறதா அது ஃப்ளோ. கொஞ்ச நேரம் விட்டுட்டா அது கட்டியா பச்சிக்கும். அதனால விசுவாசிகள் எப்பொழுதுமே you need to act fast. You need to act fast. சுத்திகரிப்பு சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். சீர்படுத்துதல் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். சோ விசுவாசிகள் எப்பொழுதுமே அந்த ரத்தத்தை ஈசோப்பினால் துவைத்து மேல் சட்டத்திலும் it is at the little level and அந்த வீட்டுக்கு தூணாய் நிற்கிற அந்த டோர் போஸ்ட் இது ரெண்டுத்திலும் அந்த ரத்தத்தை பூச வேண்டும். இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்த பொழுது அந்த க்ஷணமே பரமதேவனேஸ்வரர் அந்த தூதனுடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி தேவனை துதித்தார்கள். So this is the reference. God has come to the world to give peace among men. So மனுஷர்களுக்கு பிரியத்தை சேர்ப்பதற்கும் தேவனோடும் மனுஷனோடும் உறவை காப்பாற்றிக் கொள்வதற்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். இதை ரெக்கார்ட் பண்றதுக்காக சட்டத்திலும் குறுக்கே இருக்கிற மரத்திற்கும் நீங்கள் ஈசோப்பு என்னும் செடியிலிருந்து
அந்த ரத்தத்தை கொடுத்து பூச வேண்டும். வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களிலும் தெரியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சுத்திகரிப்பு செய்யும் பொழுது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது முடிஞ்ச அளவுக்கு அலுவலகம் இருந்தால் தான் வெளியே போகணும். மற்ற டைம் நின்றுக்கணும். ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு, நீ வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். உன் வீட்டில் தான் சில பேர் வீட்டில் இருக்கிறதுக்கே இஷ்டப்பட மாட்டாங்க. சில பேருக்கு வீட்டில் இருக்கணும்னு ஆசையே கிடையாது. சில பேர் வீட்டில் வரணும்னாலே கட்டாபாயிடும், எல்லாருக்கும் வீட்டு கொடுத்தா வருவாங்க. இது முறை இல்லை. ஆண்டவர் தெளிவாக இதை சொல்லுகிறார், விசுவாசியே நீ 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 வீட்டை விட்டு புறப்பட வேண்டாம். ஆமென். நான் எகிப்தியரை ஆண்டவர் அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேசட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சந்தாரணக்காரனாய் உன் வீட்டில் உன் அதம் பண்ணுவதற்கு வரவிட்டாமல் வாசப்படியில் விலகி போவார். ஆமென். So this is reference of the cross. அது நிறைய உங்களுக்கு சொல்றது. ஒன்று தேவன மகிமை, பூமியில சமாதானம், மனுஷனுக்கு உண்டாவதாக. இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ சாப்பிடுற எப்படி சாப்பிடுறது இன்னும் இந்த விளக்க சொல்றேன். எப்படி சாப்பிடுறதுன்னா, இது சமைக்கிறது நல்ல வேக. அது எது பாஸ் ஆகும்னா நெருப்புல பாஸ் ஆகும். எப்படி பாஸ் ஆகணும்? கோல்டு, சில்வர் இதெல்லாம் நம்ம வசனம் படி நியூ டெஸ்டமெண்ட்ல படிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது நெருப்பினாலே சோதிக்கப்படும் பொழுது அது எது தேர்ந்தோ அதுதான் அப்படின்னு சொல்றது போல இந்த ஒவ்வொரு மாமிசமும் எலும்புகளுக்கு எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஃபயர் மூலமா தான் டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். சோ நீ சாப்பிடுற ஒவ்வொரு சின்ன பீஸா இருந்தாலும் அது நெருப்பினாலே சோதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா சரியா வேக வேண்டும். நான் இப்போ நெருப்பு காட்டுக்கிறேன், பக்குவம் பார்த்தாம வேகாம வச்சுக்கிறேன், திருப்பி கட் பண்ணணும், உள்ள அப்படி ரெட் ஆகணும், பார்க்கறதுக்கு அதெல்லாம் ரொம்ப அழகுதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்ற சரீரத்துக்கு அது அழகு இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் உன் சரீரம் கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறதுனாலே இது மாமிசமானால் எதுவாக இருந்தாலும் நெருப்புனாலே அது பதப்படுத்தப்பட்டு நல்ல வேகப்பட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் என்றது நல்ல விஷயம். நான் இந்த நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்றப்போ you need to eat the bitter herbs. bitter herbs அதாவது lentils, கீரை வகைகள் அல்லது கசப்பு கீரைகள். இது உங்க உடம்புல எப்போ நீ நான்வெஜ் சாப்பிடுறேன்னு யோசிக்கிறியோ சாப்பிடுறியோ அந்த நேரத்துல நீ என்ன பண்ணும், கசப்பு கீரைகளை நீ ஆட் பண்ணி கொள்ள வேண்டும். இதை நீ ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லி வச்சிருக்கார். இதை நம்ம செய்யலைன்னா நீங்க சாப்பிட்ட நான்வெஜ் வந்து கிரியை செஞ்சு பக்க விளைவுகளை உண்டாக்கிவிடும். நல்லா கவனிச்சுங்க ப்ளீஸ். ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறாரு, நம்ம படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. இப்போ சொல்லி தரோம், நீங்க புரிஞ்சுக்கீங்க. இதை வச்சு நீங்க போய் 12ஆம் அதிகாரம் நல்லா அலசி நீங்க உட்கார்ந்து 2 வருஷமா படிக்கும், உங்களுக்கு புரியும் நல்லா. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. with bitter herbs, with bitterness herbs or the vegetables or the lettuce or the nettles might be eaten. அது கூட சேர்த்து நீங்க சாப்பிடணும். அப்போ மட்டும்தான் இது செரிமானமாகும், நான்வெஜ் செரிமானமாகும். So you need to have the balance. That means to what? சிலுவை என்பது வெறும் பெருமைக்காக நான் உயிரை கொடுத்தேன்னு சொல்ற ஒரு பெருமையான ஒரு கொடி அல்லது. இது வந்து ஒரு சோகத்தின் நாள், ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறது, ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும், ஒரு வேதனை அனுபவிக்க வேண்டும். சாங்டிஃபிகேஷன் சொல்றது வந்துட்டு சந்தோஷமா உபவாசத்துக்கு ஒரே வீட்டுல உட்காந்துக்கிறேன் ஆறாமா இருந்துச்சு அப்படின்றதுக்கு இல்ல. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை சகிக்க வேண்டும், கசப்புகளை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. வைஃபுடைய சத்தத்தை கூட தாங்கிக் கொள்ள வேண்டும், கணவனுடைய ஒரு ரஃப்பான வார்த்தைகளை கூட தாங்கிக் கொள்ள வேண்டும், குடும்பத்தில் நடக்கிற குறைபாடுகளை கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். அல்லேலூயா. It shows
ஹalleluya. குடும்பத்தில் காணப்படுகிற ஒரு வேதனையான சூழ்நிலைகளை நீங்கள் கூடவே சேர்த்து அனுபவித்தாலுடைய சிலுவை என்பதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால விசுவாசிகள் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான உணவு நான்வெஜ் சாப்பிடுறேன் நீ நினைச்சேனா அது கூட you need to enjoy the lettuce in your life. கசப்பு கீரையும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. you must eat. இல்லாவிட்டால் நம்ம அதுக்கு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அனுபவிக்க வேண்டிய வரும். கர்த்தாவே என்னை காப்பாற்றணும்னா அது அர்த்தமே இருக்காது. நீட் ஆஃப் செல்ஃப் டினையல், சொந்தமாய் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஹalleluya. The need of self denial. The lamb was to be roasted whole. முழுமையாக ரோஸ்ட் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக கவனியுங்கள். Christ was not kept until morning, brought back and put into sepulchre. இயேசு கிறிஸ்துவானவர் எதை குறிக்கிறதுனா மறுநாள் காலை வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர்கள் ஈச்சினால் குத்துனாங்க, ஆனால் எழுந்து யாரும் குறிக்கல. ஆனால் முறிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து எடுத்து அவரை கல்லறையில் வைத்தார்கள். இது அடையாளமாகத்தான் இந்த பஸ்கா என்கிற ஒரு காரியம் இந்த இடத்தில் நடக்கிறது. Now the Passover anticipated the death of Christ in the least 7 particulars. எப்படி சொன்னா ஒரு Passover. What is Passover? நல்லகணிய Passover. ஒரு நியாயத்திற்கு படணும் சொன்னா நியாயத்திற்கப்படாமல் அது எஸ்கேப். ஒருவர் கொலைப்பட செய்ய வேண்டும், கொலை பண்ண வேண்டும். He is going to pass over. கொலை செய்யப்படாமல் அவரை தப்பித்தார். சோ அந்த பண்டிகைக்கு பேரு, அந்த செயல்முறைக்கு பேரு Passover. பஸ்கா. சொல்லுங்க பஸ்கா. சொல்லுங்க Passover. Passoverனா இந்த பண்டிகை, இந்த ஒரு ஆசரிப்பு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசியிலும் எந்த தப்புகள் கண்டாலும் அந்த இரத்தத்தின் நிமித்தம் அது காப்பாற்றப்பட்டு நமக்கு வர வேண்டிய தண்டனையை கர்த்தர் தப்பித்து passes over. So it is become Passover. சிஸ்டர் கை தட்டுறாங்க, அதே மாதிரி எல்லாம் கை தட்டணும். Hallelujah. So கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. You should understand the concept here. God wants to pass over on you. நீ தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை தண்டிக்கப்படாமல் உன்னை கடந்து போக பண்ணுகிறார். Hallelujah. That is why it is called Passover. So பஸ்கா அப்படிங்கிறது அதான் மீனிங். So it should be a male. இயேசு கிறிஸ்து ஆணா இருந்தார். Number 3, 1 year old. அவர் youngest man இருந்தார். Now the lamb had to examine over the period of 4 years. 4 நாளாகவும் அது காத்திருக்கப்பட்டு அது சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து meticulously examined life. 30 வயசு வரைக்கும் எந்த ஒரு விதத்திலையும் அவர் பாதிக்கப்படாமல் வாழ்ந்து சுத்திகரிக்கப்பட்டு பிரசன்ட் பண்ணப்படுகிறார். அது வரைக்கும் அவர் காக்கப்பட்டார். So கர்த்தருடைய 5வது lamb had to be slain in public before. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பொதுவான இடத்திலே பலி செய்யப்படுகிறார். ஆமென். இது எப்படின்னா ஒரு வீட்டிலே பொதுவான இடத்திலே அத்தை அடிக்க வேண்டும். வீட்டு எதிரில் இருக்கிற நிலைக்கால்கள் அவைகளை பூசப்பட வேண்டும். அல்லேலூயா. 6வது பாயிண்ட், door post was a sign. Christ was crucified and named for his sacrifice. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு தண்டனை முடிஞ்சு போச்சு சொல்லிக்கலாம். ஆனால் they put the name. They put the name. They identified. Let the people know. தெரியாத ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த போர்டு ஒன்று போடுறாங்க. Now this name. எப்படி நேம் பண்ணீங்க? அந்த ரத்தத்தை பூசுகிறதுனாலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற வீடு என்பதை நீங்கள் ஹalleluya. இது கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற வீடு என்பதை காட்டுகிறீர்கள். எந்தெந்த வீட்டிலே அந்த ரத்தம் இல்லையோ அவர்கள் வீட்டில் இருக்கிறதான ஃபர்ஸ்ட் புள்ள செத்துவான். நல்ல கவனிங்க. வந்து இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து காட்டணும், கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். So bones were not broken when he died. இயேசு கிறிஸ்து மரித்த போது
அவருடைய போன்ஸ் எதுவும் முறிக்கப்படவில்லை. அதை தான் இந்த நியூ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். நீ ஆட்டையோ எதையோ பண்ணும் பொழுது எந்த போனும் அடிக்கப்படக்கூடாது, வெட்டப்படக்கூடாது, தூள் பண்ணக்கூடாது. ஆமென். சோ அப்படியெல்லாம் முழுசு சாப்பிடணும். சூப்பரா இருந்ததுல்ல? பெரிய கறியோடு சாப்பிடுறதுக்கு அதான் எதிர்பார்க்கணும். நமக்கு இன்னும் கூட முடியல அந்த காரியங்கள்லாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது எப்படி சாப்பிடணும்? Now sir, I want your attention please. Number 1, அரை கட்டிக்கணும். சாப்பிட வேண்டிய நிலைமை அரை கட்டிக்கணும். அதாவது ஒரு துண்டு எடுத்து நல்ல கட்டியா கட்டிக்கின்னு எப்படி போடணும், ஸ்ட்ராங்கா ரெடியா இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் யூ சே the belt எல்லாம் போட்டு ஸ்ட்ராங்கா கட்டி ஃபிட்னஸ் இருக்குது. அரை கட்டிக்கணும். It shows the preparedness. ஆயத்தத்தை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கங்க சொல்லிட்டு போயிடுறேன். ஆயத்தத்தை காட்டுகிறது. நம்பர் 2, உன் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொள்ள வேண்டும். In your house, அந்த காலத்துல எந்த கிறிஸ்துவனும் வீட்டுக்குள்ளாக செப்பல் எடுத்துட்டு கொண்டு போக மாட்டார். சர்ச்ல கூட போக கூடாது. அப்படி பார்த்தா அவங்களே போறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பஸ்காக்காக நீ செய்ய வேண்டியது எப்படின்னா, உன் செப்பல் ஷூஸ் போட்டு ரெடியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி. ஆமென், ஆமென். இது பாவத்தை விட்டு பரிசுத்தத்திற்கு ஓடுறதுக்கு நீ ஆயத்தப்படணும்னா செப்பல் கூட போட்டுக்கணும். Before you eat, preparation. நம்பர் 1 என்ன படிச்சோம்? ஆயத்தம். உங்கள் அறைகளில் கச்சை கட்டிருக்க வேண்டும். preparedness. நம்பர் 2, readiness. ஆயத்தமாக்குறேன். கூப்பிட்டவன ஓடணும், அதுக்கு ஆயத்தமாக்கணும். நம்பர் 3, உங்க கையில் தடியை பிடித்திருக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும், உங்க பிள்ளைங்கிட்ட கூட சரி, எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? ஒரு தடி, ஒரு கோல் கையில இருக்கணும். சாப்பிடுறியா? அரைக்க கட்டிக்கோ. கால் செப்பல் ஷூஸ் போட்டு ரெடியாரு. ஒரு கோல் ஓடுறதுக்கிட்ட கொடு, பொண்ணுங்கிட்ட கூட, குழந்தைங்கிட்ட கூட, எல்லார்கிட்டையும் கூட, பழங்கிட்ட கூட, ஆண்கிட்ட கூட, பெண்கிட்ட கூட, ஒய்ஃப் கிட்ட கூட, எல்லார்கிட்டையும் கூட ஒரு கோல் கையில வச்சுக்கோ. நான் தீவிரமாய் புசிக்க வேண்டும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்? அஞ்சாச்சு சாப்பிடணும். சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் கூட மிச்சம் உழைக்க கூடாது. இல்ல அது ஒரு பிரச்சனை. அதனால தான் நீ வெறும் குடும்பம் மட்டும் கொண்டு சொல்றது. நீ கண்டவனெல்லாம் கூப்பிட்டுக்கின 10 10 போயிடும். நல்லா கவனிச்சுங்க. இவன் தெரிஞ்சுவான், இவன் அச்சா மச்சா கச்சா பச்சா கிச்சா எல்லாம் கூப்பிட்டுக்கினா இது வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும். உன் குடும்பத்தார் உன் வீட்டுக்குள்ளாக ஒரு வயசுள்ள ஆடை எடுத்துக்கின்னு அதை கரெக்டா கட் பண்ணி அது எலும்புகள் முறிக்கப்படாமல் அப்படியே சமைக்கணும். அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? கச்சையை கட்டிக்கணும், ரெடியா இருக்கணும். நம்பர் 2, செப்பல் போட்டிருக்கணும். 3வது கையில கோல் இருக்கணும். 4வது ஃபாஸ்டா சாப்பிடணும். எனி செகண்ட் ஆண்டவர் உங்களை அங்கிருந்து வெளியேற்ற போறாரு. அதனால நீ ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். கையில வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தருக்கு பஸ்கா. This is Passover. Now, கவனிங்க, only this miracle God wants to do himself. மற்ற மிராக்கிள் எல்லாம் மோசே அனுப்புறாரு, போயிட்டு இதை பண்ணிட்டு வா, போயிட்டு அதை பண்ணு, இதை பண்ணு. அவன் கூப்பிடுறான். ஆண்டவர் தெரியும் பார்வனுடைய உள்ளத்தை கடினப்படுத்துறாரு. மறுபடியும் அவன் உயிரிழக்கிறான். இது ஒரு வாதம் பண்றான், அது ஒரு வாதம் உண்டு. நீங்க வாதிங்க, 9 வாதைகளை படிச்சிட்டீங்க. சொல்றேன் this particular வாதை, இந்த 10வது வாதை மட்டும் இயேசு கிறிஸ்து தேவனே அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாரு. ஏன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குன்னா சொல்லுங்க, எதுக்குன்னா சொல்ல மாட்டீங்களா? உபஜித்துக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல ஒரு மோசடி டெஸ்டா கூட ஏமாச்சாங்க. இவன் சொல்லிட்டு ஒருத்தர் கினீஸ் கொடுத்துருப்பாங்க. எகிப்துல இவன் இவ்வளவு வறுமையா இருந்தானே அப்படின்னு அவங்களே கினீஸ் கொடுத்துருப்பாங்க. ரட்சிப்பு மீனிங்காக இருக்கணும். ஆனால் ஆண்டது இந்த டெஸ்ட் நான் ஒருத்தரே பண்றேன். ஆண்டவரே போறாரு. நம்பர் 1 அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா,
எந்த பாவத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சின்ன விசுவாசி கூட தண்டிக்கப்படக்கூடாது. கையை தட்டி சோதனை பண்ணுவாங்க. ஆண்டவர் ஏன் இன்சல்ட் போறாருன்னா, ஒரு சின்ன விசுவாசி, ஒரு குழந்தை கூட அன்எக்ஸ்பெக்டடா தண்டிச்சுக்கப்படக்கூடாது. பாஸ் ஓவர் பண்றப்போ இந்த குடும்பத்துல திடீர்னு ஒரு சாபத்தை வர வச்சிடக்கூடாது. விசுவாசின் வாழ்க்கையில ஒரு சோகம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மட்டும் அவர் மட்டுமே போய் அதை செய்யறாரு. கரங்களை தட்டி தேவனை சோதனை நன்றிப்பா. நீதாமே உலகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற நன்றி. ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துல மனிதர்கள் படிங்க மட்டும் படிங்க முதற் பேரா இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேசத்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். ஹல்லேலூயா. வீட்டின் மேல் ரத்தத்தை நீங்க தெளிக்கிறது இட் இஸ் an identification. கிறிஸ்துவ குடும்பம், கர்த்தரை நேசிக்கிற குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், மனம் திருப்பின குடும்பம், சீர்பட்ட குடும்பம், ஆறுதல் பண்ற குடும்பம், சமாதானத்தின் குடும்பம், தைரியப்படுத்துற குடும்பம், விசுவாச குடும்பம். ஐடென்டிஃபிகேஷன். இயேசுவின் ரத்தம் நம்மை தெளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கண்டு I will see and pass over. நான் அந்த ரத்தத்தை கண்டு சொல்றோம். ஆண்டவர் எதை காணணும்? ரத்தத்தை காண வேண்டும். உன்னுடைய டோர் போஸ்ட்லயும் உன்னுடைய லிண்டிலையும் அந்த ரத்தத்தை தேவன் காணுவாரானால் உங்கள் வீட்டு விசுவாசிகள் வீட்டில் எந்த சாபம் வராது. ஹல்லேலூயா. சாபம் வராத வீடு, அதாவது ரத்தம் இல்லாத வீடு எல்லாருடைய வீட்டிலையும், எகிப்தில் இருக்கிற எல்லார் வீட்டிலையும் சாபம். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. நல்லா கவனிங்க. இப்ப கொஞ்சம் கவனிங்க. பாட்டு இல்லையா? ஏன்னா ஒரு சின்ன குறைச்சிட்டாங்க. Thank you, man. Thank you. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். நல்ல கவனிங்க. We are going to finish another half an hour. கொஞ்சம் எனக்கு நீங்க இன்னைக்கு மட்டும் கால்குலேட் பண்ணோம். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். விசுவாசிகள் யாராலும் சரி உங்களை வந்து அசிச்சுக்க முடியாது. நல்லா வச்சுங்க. உங்ககிட்ட வந்து சில ட்ரூத் பேசுறவங்க சரி, ஐயோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பைபிள்ல, நீங்க தெளிவா சொல்லலாம், எங்களுக்கு ட்ரூத் தெரியும் அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லலாம். அதாவது இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு கேட்டது நீங்க எவ்வளவுக்குது படிச்சுங்க. அதாவது எபிரேயர் 11:24 சொல்லுது, விசுவாசத்தால முதல் பிறனுடைய சங்கடிக்கிற இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவை ரத்தம் God will not leave small children behind at the time of rapture. இப்போ வெளிப்படுத்தல் ரெஃபரன்ஸ் இங்க கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க ஐயா. ரெவலேஷன் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்திலும் பாஸ் ஓவர் பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் நியமனம் இல்ல. சரியா ஃபாலோ பண்ணுவாங்களோ இல்ல திருக்கு ஒரே நிமிஷத்துல சொல்லாத போல போட்டு ஓடிடுவாங்களோ இல்ல சவுல் கழித்து ஓடுவாங்களோ என்னென்ன பண்ணிடுவாங்களோ தெரியாது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறாராம்? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே பெரியவர்கள் எல்லாம் நல்ல கவனிங்க ஸ்தோத்திரம், பெரியவர்கள் எல்லாம் கர்த்தர் மீட்புக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிறிய பிள்ளைகளை கர்த்தர் கூடவே சேர்த்துக் கொள்வார். ஆதிசே ஆதிசே பிள்ளைகளை சேர்ப்பாங்க. நம்புறீங்களா? ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சுக்கிறார். God will not leave small children behind. அவர் பின்னாலே வச்சிட மாட்டார். மறந்து பள்ளிகளை மறந்துட மாட்டார். அவங்க எல்லாம் அனாதை திரிய மாட்டாங்க. தாயின் தகப்பன் இயேசு கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர்களுக்குரிய சிறிய பிள்ளைகள் தானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதாவது நமக்கு அந்த டென்ஷன் இருக்காது. நம்ம செத்துற முறையிலோ என் புள்ள காப்பாற்றப்படணும் அப்படின்னு அவசரப்படுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பாஸ் ஓவர் நீ பண்ற,
உன்னை நான் கடந்து போகிறேன். உன் வீட்டில் சாவு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீ காப்பாற்றப்படுவாய். நீ காப்பாற்றப்படும் பொழுது உன் பிள்ளைகள் உன்னோடு சேர்ந்து ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன்னோடு சேர்ந்து காப்பாற்றப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் he left behind when the Israelites were redeemed and left the land of Egypt. Now அவரேஞ்சா வசனத்துல என்ன பண்ணுதுன்னா புலிப்பில்லா அப்பத்தை 7 நாள் சாவு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, புலிப்போடு சாப்பிடக்கூடாதுயா, புலிப்போடு கெட்டது. அது நேற்று சாப்பிட்டது மீந்துச்சு, யாரும் சாப்பிடுறது இல்லை சிஸ்டர், அதனால தான் நானே சாப்பிடுறேன். அதுதான் வீங்குறாங்க. எங்கெங்கயோ வீங்குது, எங்கெங்கயோ ஒரு பப்பாளி பழம் மாதிரி வீங்குது, எங்கெங்கயோ என்னென்ன மாதிரி வீங்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வரல. ஏன்னா இவங்களுக்கு தெரியல, இன்னும் கூட 30 வருஷம் குடும்பம் எடுத்துப்பாங்க. என்ன பண்றது, போட்டேன் செஞ்சிட்டோம் மீந்துச்சு. காத்தால என்ன பண்றது, ஏதோ ஒன்று போட்டு அதுக்கு ஒரு எல்லோ கலர் போட்டு, அது ஒன்று கிரீன் கலர் போட்டு, அது ஒன்று இன்னொன்று பவுடர் போட்டு, அது ஒன்று பேரை மாற்றி கலரை மாற்றி இது ரத்து சாப்பாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்றது இல்லை. சித்திரனா சாப்பிட்டுக்கோ, இது புதினா சாப்பாடு, ரத்து சாப்பாடு சொல்றது இல்லை. என்ன வேஷம் பாருங்க. விசுவாசிகள் எவ்வளவு தந்திரமா வேலை செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு பாவத்தோடு கூட இன்னும் பாவத்துல விளையாடுறது கூட அவங்களுக்கு டேலண்ட். ஆண்டவர் சொல்றாரு, புளித்ததை சாப்பிடும் நாளில் உனக்கு கெடுதி. விசுவாசிகள் நீங்க புரிஞ்சுங்க, யூ நீட் டு பேலன்ஸ். எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு செய்யணும், எவ்வளவு சாப்பிடணும், இதை ஹேபிட் பண்ணி. see the eating habit, உடம்பு வச்சுக்கிற habit, spiritual habit எல்லாம் சேர்த்து கதம்பமா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்க, கர்த்தாவே என்ன மன்னிச்சிரு, எப்ப பாரு இதே பேசுனா என் வாழ்க்கையில கேட்க இஷ்டப்படாத சாரி, அதை விட கேட்க இஷ்டப்படாத பாருங்க மன்னிச்சிரு. ஏன்னா நம்ம அதைத்தான் ஓட்டிக்கிறோம். எவ்வளவு வருஷம் ஆனா கூட இன்னும் கூட அந்த மன்னிச்சிரும்ன்றதான் ஓட்டிக்கிறோமே தவிர சித்துவேன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் வரமாட்டேங்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள், அதாவது ஓரளவுக்கு see if you can have your dinner by evening 7 o'clock 6 o'clock to 7 o'clock definitely உங்களுடைய எந்த ஒரு பொருளும் மீறாது. ஏன்னா சாயங்காலமே நீங்க ஏதோ ஒன்று மதியத்துல சாப்பிட்டு உங்க வயிற்றுல கொஞ்சம் பசியே ஆத்திரிக்கும். எப்போ பசி ஆத்தி போச்சோ சாயங்காலத்துல சட்டாக்கு சேரு பாவு இதுல அழுந்து சும்மா போய் வயிற்றுல கொட்டுற மாதிரி தான் கணக்கு. 8 மணி 10 மணி 11 மணி வேஸ்ட். சுகரும் பிளட் ப்ரெஷரும் எல்லாம் சரி. விசுவாசிகள் you need to understand evening snacks எப்போ சாப்பிடணும்னா, சப்போஸ் ரொம்ப பலவீனமாக்குறவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல சாப்பிடுவாங்க. they cannot eat fully. அந்த மாதிரி ஃபுல்லா சாப்பிட முடியாதவங்க இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிரேக் கொடுத்துட்டு தான் மதியத்துல ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் சாயங்காலத்தில் உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் பொழுது 6 to 7 கிளியரா நீங்க நல்ல ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணி ஃபுல் டின்னர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டு உடம்பு வந்து பக்காவா இருக்கும். அதனாலதான் ஹீப்ரூல டைமிங்ஸ் மாற்றப்பட்டிருந்துச்சு. அதை நீங்க கண்டுபிடிங்க. ஈவினிங் தான் அவங்களுடைய பஸ்கா, ஈவினிங் க்ளோசிங் டைம். அப்போ அவங்க ஈவினிங் சாப்பாடு எப்ப சாப்பிடுவாங்க? காலையில 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதுதான் ஃபுல் லஞ்ச். 15 பிளேட் இருக்கும். எவ்வளவு சாப்பிடணும் அவ்வளோ மத்தியானம் 11 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு நாள் 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அவங்க வந்து அன்னைக்கு நாள் க்ளோஸ் ஆயிடுச்சு. தூங்குறதுனா எப்படா தூங்கிட்டோம், பட் நாள் க்ளோஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவங்க 12 ஹவர்ஸும் பசியோட கிடப்பாங்க. காலையில வெடிகாலம் 1 மணி 2 மணிக்கு அவங்க எழுந்துச்சு நாஸ்டா பண்ணுவாங்க. மத்தியானம் 11 மணிக்கு ஃபுல் லஞ்ச் கட்டுவாங்க. சாயங்காலத்துக்குள்ள பக்காவா ஜீரணம் ஆயிடும். நைட் அருமையா தூங்குவாங்க. நம்மளுக்கு எப்படின்னா சாயங்காலத்துல தான் நைட் தான் கட்டுறோம்.
இது என்னதுன்னா உடம்பு வந்து அசிடிட்டி, லாகிங்ஸ், கேஸ் எல்லா ப்ராப்ளம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம நைட் சாப்பாடு போய் பண்ணலாம். ஸோ அதனால கர்த்தர் சொல்றாரு, at any cost please don't add yeast. புளிச்சு போனதும் விஷ கிருமி கட்டணதுமான பொருளை நீ சாப்பிட்டால் டெஃபினெட்லி உன் உடம்பு நான் மேனுஃபேக்சர் பண்ண இந்த உடம்பு ஒத்துக்காது. சோத்ரம் ஒன்று பண்ண ஒரு கர்த்தர் சொல்றாரு, மேனுஃபேக்சரர் கார் உண்டு பண்ண ஆள் சொல்றாரு, இந்த இதுல இப்படி பண்ணீங்கன்னா இது ஒத்து வராதுப்பா, நான் ரிப்பேர்க்கெல்லாம் வர முடியாதுன்றார் ஆண்டவர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கவனமா இருங்க. இந்த வண்டி ஓடணும்னா ஆண்டவர் சொல்ற நியமப்படியே you should have to maintain. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். you have to avoid. உங்க வீட்டுல புளிச்ச கதைகள்லாம் இனிமேல் அவாய்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்னொரு தீர்மானம் எடுக்கலாமா? புளிச்சதெல்லாம் சாப்பிடாதபடிக்கு இன்னும் ஒரு வாரத்துல நம்ம எல்லாம் சீர் பொருந்தி எப்பப்போ செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒருவேளை ஒரு பாதி வாய் இல்ல கால் வாய் பசியாக கூட பரவாயில்ல, டோட்டலா கிளியரா க்ளோஸ் பண்ணிட்டு தட்டிங்கெல்லாம் கழுவிட்டு சீரா தூங்கிட்டு காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கிற அந்த ஒரு ஹேபிட் நம்ம வச்சுக்கினா எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். சோ God is saying முதலாம் நாளில் 7ஆம் நாளும், அதாவது சாட்டர்டே ஆர் சண்டே, சாட்டர்டே இஸ் தி லாஸ்ட் டே, சண்டே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக். இந்த ரெண்டு நாளும் சபை கூடுதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவைகளில் ஒரு வேலை செய்யப்படலாகாது. அதுல ஒரு வேலை செய்யக்கூடாது. செஞ்சா என்ன செய்யலாம் அது போட்டு பாருங்க. அவரவர் சாப்பிடுறதுக்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். சாப்பாட்டுக்கோ துதிக்கிறதுக்கோ என்ன செய்யணுமோ அந்த சின்ன சின்ன பேசிக் வேலையை மட்டும் செஞ்சுக்கலாம். வழிய வேலைன்றது நீ எதுவுமே உன்னால செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். out from sin. என்னங்க? out from sin. அந்த sinful world, பாவம் நிறைந்த உலகத்திலே பாவத்தை விட்டு நீ வெளியே புறப்படுங்கள் என்று சொல்லுகிற நாள் தான் இது. ஆபிப் மாசம், நீசான் மாசம். சோ ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அனுப்புகிறதான அந்த நாள் 2021 years now அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமானால் அது அன்னைக்கு தான் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். செப்டம்பர் மிட் அப்படிங்கிற கர்த்தர் முதலாம் நாள் 1ஆம் தேதி 7ஆம் நாளிலும் உங்கள் வீடுகள் புளித்தமா காணப்படலாகாது. புளிப்பிட்ட யாதையும் நீங்கள் புசிக்க கூடாது. அதனால தான் புளிப்பு மிட்டாய் வாங்க சொன்னேன் பாஸ்டர். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாயாத்த புளி கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிறேன், அதை கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அதை கொஞ்சம் கூட சேர்த்து சர்க்கரை போட்டுக்கிறேன். சரியா போச்சா? உப்பு மிளகாலாம் போட்ட மாதிரி இருக்குதா? சோ விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வேடிக்கையாவே போச்சு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுறது தான் ஹேபிட்டா போச்சு. யாருக்கு தெரியுங்களோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு குடிச்சான் அது ஹேபிட்டா மாறலையா? உங்களுக்கு கொஞ்சம் ஹேபிட்டா மாறலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹேபிட்டா மாறக்கூடாதா? நீ செஞ்சா நியாயம், அவங்க செஞ்சா தப்பா? என்னதான் நியாயம்? ரட்சிக்கப்பட்டவங்க நியாயத்தை பேசணும். எப்பவுமே யார் பண்ணாலும் நியாயம் நியாயமா தான் எடுக்க வேண்டும். ஆமென். சோத்ரம். bread represents life. அப்பம், அப்பம் ஜீவனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்பம் எப்பொழுதுமே ஜீவனை குறிக்கிறது. அப்பம் வாழ்க்கை குறிக்கிறது, சரீரத்தை குறிக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, the life of Israel was to be separated from sin. பாவத்தை விட்டு இவங்க விலக வேண்டும். removing all leaven. ஈஸ்ட் போட்ட புளிப்பை ஒவ்வொரு வீட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும். would have impressed the necessity of holy life upon Israel. இஸ்ரேல்ல எந்த புளிப்பும் காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. bringing yeast in our food through exaggeration. இதோண்டு மாவுதா பெஸ்டாங்க சிஸ்டர், அதுல கொஞ்சம் ஈஸ்ட் போட்டாங்களா, கொஞ்ச நேரம் போட்டு வெளியே எடுக்கிறாங்க, குரூப் உட்காந்துட்டு உள்ளோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு இருக்கிறது நீ பூஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருக்க பெருமைன்ற வார்த்தையில இது கர்த்தர் வேணான்ற, இது கர்த்தர் வேணான்ற. இருக்கிறது இவ்வளவு ஈஸ்ட் போட்டு இவ்வளவு பெருசா நீ காட்டுற. ஏன் காட்டுற? கொடுக்கிறது வரவர் வாங்குறது நீங்க. எதுக்கு நீங்க காட்டுறீங்க? டோன்ட் எக்ஸாஜரேட்ன்றாங்க. அதை மிகைப்படுத்தி காட்டிக்காத உன் லைஃப்ல. ஈஸ்ட் போடாத, நீ மிகைப்படுத்திக்காத. கொடுக்கிறவர் கர்த்தர்.
அவர்களுடைய லைஃப் சிம்பிளா இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், bringing yeast in our life. good வாழ்க்கையில ஒரு ஈஸ்ட் கொண்டாடுறவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில செல்ஃப் பிரசன்டேஷன், அதாவது இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் செல்ஃப் பிரசன்டேஷன் வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது அது பாவத்தோடும் அசுத்தத்தோடும் என்னை மிகப்படுத்துவனாக இருப்பேன், கர்த்தரை மிகப்படுத்துவனாக இருக்க மாட்டேன். அதனால ஈஸ்ட் இருந்தும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. சோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், the Passover நல்ல கவனிச்சுங்க. Passover அப்படிங்கிறது 10th plague, 10வது வாதை. Egyptians had enslaved. நல்ல கவனிங்க. இப்பதான் ஒரு முக்கியமான நேரம், நல்ல கவனிக்க வேண்டிய நேரம். நல்ல கவனிங்க சார், ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க சார். ஈஜிப்ஷியன் எதுக்கு? இப்போ நான் சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா, எகிப்து ஈஜிப்துக்கு வாதையை கர்த்தர் கொடுத்தார். சாவடிக்கணுமா? ஆண்டவர் சாவடித்தாரா? சாவடிச்சாரு. ஏன் சாவடிச்சார்? இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் பார்க்குறேன், ப்ரூஃப் போட பார்க்குறேன், நீங்க புரிஞ்சுக்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்கல, அதுக்கு பின்னாடி நடக்கல. அதனால தான் நான் சொல்றேன், ஆண்டவர் ரட்சிப்புன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு எகிப்தியரை சாவடிச்சாரு, இவ்வளவு வேதனை கொடுத்தாரு, இது அவசியமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டா ஏன் அவசியம்னு கர்த்தர் சொல்றாரு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்னா, Egyptians has enslaved God's people. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட பார்க்காம அவங்கள ஸ்லேவா அடிமையை நடத்துனாங்க. அந்த எக்ஸிக்யூட்டட் நல்ல கவனிங்க, enormous number of Israel babies, சின்ன குழந்தைகளை கூட சாவடிச்சாங்க. நல்ல கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க ப்ளீஸ். நீங்க இந்த பாயிண்ட் சரியா புரிஞ்சுக்கலனா, இயேசு தேவன் எதுக்காக ஒரு நாஸ்திகர்களை மற்றவர்களை கொலை செய்கிறார், இந்த ஒரு வாதை தேவையா அப்படின்றதுக்கு அர்த்தத்தை பார்க்கணும். ஆண்டவர் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வராருன்னா, ஈஜிப்சியன்ஸ் உலகம் முழுவதுக்கும் ராஜா, டோட்டல் வேர்ல்ட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எகிப்தியர், தட் இஸ் ஹீப்ரூஸ், எப்ரேயர், இவர்களுடைய பிள்ளைகளை ரொம்ப அகங்காரம், ரொம்ப பலம்ன்ற தைரியம், இவங்களாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள், ரொம்ப ஓவரா இருக்கு, இவங்களை விடக்கூடாது, நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பிறக்கிற குழந்தைங்களாம் சாப்பிடுறாங்க, பெரியவங்களெல்லாம் கைதியா பண்றாங்க. கவனிச்சுங்க, எக்ஸோடஸ்ல என்ன சொல்லுதுன்னா, எகிப்து ராஜாவே போயிட்டு சிப்பிரால், பூவால் அப்படின்ற ரெண்டு நர்ஸ் டாக்டர்ஸ்ல மேல் நர்ஸுங்களை கூப்பிட்டு டைரக்டா பேசுறாங்க. கவனிங்க, பைபிள் படிக்காதீங்க, அதுல இல்ல இப்போ, நல்லா கவனிங்க. சோ சிப்பிரால், பூவால் அப்படின்ற ரெண்டு எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்து, அதாவது அவங்க கைனகாலஜில போய் உட்கார்ந்து அவங்களுடைய குழந்தை இருக்கும் காலத்துல வந்தபோது ஆண் பிள்ளைகளை கொண்டு போடணும் அப்படின்னு அந்த ரெண்டு மேல் நர்ஸுக்கும் அவங்க டைரக்டர் ரூல்ஸ் போட்டு வரான். ராஜா பர்சனலா செய்யறான், பெண் பிள்ளைகளால உயிரோடு இருக்கட்டும் என்றான். நல்லா பாருங்க, மருத்துவச்சிகளோ பேர் சொல்லுங்க, சிப்பிரால் சொல்லுங்க, சிப்பிரால், பூவால் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஏன்னா அவங்க நல்ல அவங்க பேர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். சிப்பிரால், பூவால் ரெண்டு பேரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இவங்க ரெண்டு பேர் தேவனுக்கு பயந்ததுனாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாமல், சோதர சொல்லு பார்க்கலாம், அல்லேலூயா, ஆண் பிள்ளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். போதுமா? அல்லேலூயா. சோ இப்ப கவனிங்க, எபிரேய ஸ்திரீகள் ராஜா வந்து கூப்பிடுறான். நம்ம பேர் என்ன? சிப்பிரால், பூவால். இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு, என்னமா நான் என்ன சொன்னீங்கன்னா, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அப்படின்னு கேட்கறான். நான் சொன்னேன், சாவடி இது வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கூட வரல, இத்தனை பேர் செத்துறாங்க, ரிப்போர்ட் வரலையே, எதை விட்டு அழுவலையே, என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா அவங்க இன்னும் ஆன்சர் கரெக்டா வச்சிருக்காங்க. அந்த ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. ஸ்தோத்திரம், ஹalleluya. சொல்லுங்க, you need to identify people. அவங்க சொல்றாங்க, எபிரேய ஸ்திரீ மாதிரி, ஈஜிப்ட் ஸ்திரீ மாதிரி நம்ம எபிரேய ஸ்திரீ அல்ல சாமி. எங்க எபிரேய ஸ்திரீகளே டிஃபரெண்ட். எபிரேய ஆளுங்க கிடையாது அந்த பொம்பளைங்க. எப்படின்னா, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அவங்க எப்படி கட்டார்கள்?
பலமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதான் கான்செப்ட் கர்த்தர் சொல்றாரு. அப்படிதான் இருக்கணும். அவங்க அன்னமா சாட்சி பண்றாங்க. அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவ வச்சு அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள். எப்படி போய் டெலிவரி பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க டெலிவரி ஆயிப்போகுது. அதனால நம்ம போயிட்டு வரதுக்கு முன்னாடி காப்பாற்றுறது, சாவடிக்கிறது இதெல்லாம் முடியல. இது நிமித்தம் தேவன் மருத்துவ வச்சுக்கிறதுக்கு நன்மை செய்தார். சோ சுவாசியே, நன்மை செய்கிற கர்த்தர் என்று நீங்கள் ஜெபிக்கிறோம்னால் கர்த்தருடைய பேச்சுக்கு மாத்திரம் கீழ்ப்படியுது. உலகத்தினுடைய எப்படிப்பட்ட சம்பவம் ரூல்ஸ் இருந்தாலும் தெரியாமல் நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜனங்கள் பெருகி மிகுதி பலத்து போனார்கள். மருத்துவ வச்சுகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் மருத்துவ வச்சுகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் பார்வோனுக்கு கோபம் வந்துச்சு. எப்படியும் நர்ஸும் கூட இந்த மாதிரி பண்றாங்களே, இவங்களுக்கு நான் ஒரு வழி பண்ண சொல்லிட்டான். அன்னில இருந்து ஒரு ரூல்ஸ் போடுறான். என்ன ரூல்ஸ் பண்ணா, பிறக்கும் ஆண் பிள்ளைகள் நான் நதியில போட்டுருந்தோம், தண்ணியில போட்டுருந்தோம், யாரும் வீட்டை வச்சுக்கூடாது, வச்சிங்கன்னா வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால வீடு வீடா வந்து நல்ல பண்ணீங்க, ஞாபகம் பண்ணீங்க, பாஸ் ஓவர் ஞாபகம். இப்போ வீடுக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு, பாஸ் ஓவர் சொன்னேன், பாஸ் ஓவர் சொன்னீங்க, பஸ்கா சொன்னீங்க. இப்ப கவனிங்க, பாஸ் ஓவர். எபிரேய ராஜா பாஸ் ஓவர் பண்றான். எப்படி, ஏன் இந்த பாஸ் ஓவர் ஆகுது, எதுக்காகனா எபிரேய ராஜா ஒரு வீடா கேங் போட்டு போறான். எந்தெந்த வீட்டுல ஒரு வயசு கம்மி இருக்கிற குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைங்க சாவடிக்கிறதுக்காக ரன்னிங்ல போயிட்டான். சோ கர்த்தர் ஏன் இந்த பர்டிகுலர் இடத்துல அதம் பண்ண போறாருன்னா, கர்த்தர் இறக்கம் உள்ளவரா இல்ல இறக்கம் இல்லாதவரா? இவ்வளவு தூரத்துக்கு எடுத்து ராஜா குடும்பங்களாக 1 year உள்ள இருக்கிறவங்க எந்த பேபி சந்தனம் கொலை பண்றதுக்கு போகலாம். இதனாலதான் மோசே கூட இவங்க ராஜா சொன்னபடி தண்ணியில ஒரு கூடைய ஞானமா செஞ்சு தண்ணியில போடுறதுக்கு பதிலா அது கூட பண்ணி போட்டு கர்த்தர் அங்க ஒரு இறக்கத்தை கண்டு கர்த்தர் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ராஜாவோட ரூல்ஸ் எப்படின்னா, டெஃபினெட்லி நீ தண்ணியில போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல வருது. அதனால தான் அந்த காலத்துல அப்படி மோசஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த வாட்டர். நவ the institution of Passover, the Passover என்றது கர்த்தர் ஏன் கொடுக்கிறாருன்னா, ரீஷேப். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், கர்த்தர் ரீஷேப் பண்றார், ரீகாஸ்ட், மறுபடியும் ரீமோல்டிங் பண்றார், அந்த ரீமாடல் பண்றார். நம்மலாம் அற்புதமான ஆட்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. to have a entirely new and fresh character. எகிப்துல இருந்தாலும் எகிப்துல இருக்கிற கேரக்டர் மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு புது 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கூட சாப்பிடணும்னா கச்சை கட்டிக்கணும், அவன் சத்து போடணும், கோல் கையில் வச்சுக்கணும், ஈசோப்பினாலே ஆடு சுத்தி கழிக்கணும், அதுக்கப்புறம் கட் பண்ணணும், எலும்பு முறிக்கக்கூடாது, நெருப்புனாலே அதை வேக வைக்க வேண்டும். ஸோ கம்ப்ளீட்டாவே ஏன் இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் கர்த்தர் போடுறாருன்னா, ஈர்த்து ராஜா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அந்த ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் பார்த்து அவருடைய பெருமூச்சுகளை கேட்டு நிச்சயமாகவே என் ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. God being about to smite the death of the firstborn in each Egypt house required the Israelites to save themselves by means of sacrifice. அதாவது ஈசோப்பு மூலமாக சுத்திகரிக்கப்படுகிற அந்த பண்டிகையின் மூலமாக, அந்த பஸ்கா மூலமாக இஸ்ரவேல் காப்பாற்றப்படும் பொழுது ஒவ்வொரு இஸ்ரவேலரையும் ஒவ்வொரு எகிப்தியரையும் பாவத்தையும் பாவ சுபாவத்தையும் பாவ சுபாவத்தையும் இந்த இடத்துல மறுபடியும் சொல்றேன், எஜிப்சியன் பீப்புள் நான் இப்ப பேசுறது இல்ல, எப்படி பேசுறேன், பாவத்தை செய்கிற பாவ மனுஷரையும் கர்த்தர் அறம் பண்ணுகிறார். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார், பாவ சுபாவம் உள்ள மனுஷனை வெறுக்கிறார். பாவத்தில் இருந்த பரிசுத்தவானை கர்த்தர் சீர்படுத்தி
அவர்களை பாஸ் ஓவர் பண்ணி மாற்றணும். இயேசு கிறிஸ்து தமக்காக ஜீவனை கொடுத்து அவர் வீட்டினாலே இது பாஸ் ஓவர் என்று அழைக்கப்பட்டிருப்பதினாலே இந்த இடத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும் காப்பாற்றப்படும்படி இந்த இடத்துல ரிசர்ச் சுத்திகரிப்பு. So the passing over of the house of Israel by Jehovah is sanctification, the hurried departure, escape of the firstborn from the sudden death, delivers the whole people from the bondage of affliction of Egypt. எகிப்தியருடைய கண்டிருந்து இஸ்ரவேலரை நலவழிங்க. சப்போஸ் இஸ்ரவேல் ஈஜிப்ஷியன்ஸ் சரி போக பாடிக்கோ ஆண்டவர் சொல்லிட்டாரு போ சொன்னாரு போ சொல்லிட்டா எத்தனை பேர் போயிடுச்சு மோசம் மூன்று ஒரு மாதிரி இவனை நம்பி எப்படி போறது? அவங்க கூட ஒருத்தன் கம்பு தரான் அண்ணன் தரானா அவன் மூஞ்சி இன்னும் மோசம். இவங்க ரெண்டு பேரும் நம்பி 6 லட்சம் ஜனங்க போயிட்டா எப்படி போயிருப்பாங்களா? எகிப்தியரை நம்பிடலாம், இஸ்ரவேலை நம்ப முடியாது. ஓகே ரொம்ப ஆர்குமெண்ட் ஜாஸ்தி. கர்த்தர் எப்படிப்பட்ட கிளைமாக்ஸ் உருவாக்குறாருன்னா, ஏன் இவ்வளவு சிஸ்டம் உருவாக்குறாருன்னா, எகிப்தியர் சீர்படுத்துறது கொஞ்சம் சுலபமா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை சீர்படுத்தி புறப்பட பண்ணுகிறது ரொம்ப கஷ்டமாய் கர்த்தருக்கு. அதனால்தான் கர்த்தர் எப்படிப்பட்ட கிளைமாக்ஸ் உருவாக்குறாருன்னா, இந்த கவனிங்க, தீவிரமாய் ஜனத்தின் அதாவது தீவிரமாய் வெளியில கொண்டு வரதுக்காக இவங்க செய்யற காரியங்கள் தான் நல்ல கான்செக்ரேஷன். கான்செக்ரேஷன் ஆல்வேஸ் ஃபாலோஸ் ரிடெம்ப்ஷன். கான்செக்ரேஷன் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு எப்பொழுதுமே ஒரு மனுஷனை மீட்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு எப்பொழுதுமே ஒரு மனுஷனை மீட்டெடுக்கும். சோ ஒரு மனுஷன் மீட்கப்பட வேண்டுமா, காப்பாற்றப்பட வேண்டுமா, அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சுத்திகரிக்கப்படாத ஒரு மனுஷன் விடுதலை ஆக்கப்படான். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறு பிள்ளை சிறைப்பட்டவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து முதல் பேர் அனைத்தையும் மிருக ஜீவனின் தலையை கர்த்தர் அழித்தார். ஸ்டேட்மெண்ட் நல்ல கவனிங்க, வசனத்தில் பார்த்தது. இந்த கான்செப்ட் என்னன்னா, பாவத்தை அழிக்க வேண்டும், பாவ சுபாவம் உள்ளதை கர்த்தர் அழிக்க வேண்டும், அவ்வளவுதான். Now பன்னெண்டாம் வசனத்துக்கு பார்க்கிறோம். 10:29 the death of the firstborn, the release of Israel. இதற்கு எகிப்தியரிடத்தில் இருக்கிற பாவத்தையும் கர்த்தர் ஒழித்து கட்ட வேண்டும், பரிசுத்தமானவர்களை விடுதலையாக்கும். இந்த ரெண்டு கான்செப்ட் அந்த நைட்ல நடக்குது. இந்த ரெண்டு கான்செப்ட் அந்த நைட்ல நடக்குது. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்றாரு? அப்பொழுது பார்வோனுடைய அவருடைய சகல ஊழியக்காரர் எகிப்தில் யாரும் ராத்திரியில் எழுந்திருந்து ராத்திரியில் எழுதுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்குள்ள என்ன சாப்பிடுறாங்க? நல்ல புரியுங்களா? என்னென்ன பண்ணுறாங்க? அதை கட்சி கட்டின்றாங்க. சொல்லுங்க. பாதரட்சி போட்டுறாங்க, தோல் கையில் இருக்கிறாங்க, சீக்கிரமா சாப்பிடுறாங்க. இந்த பிரகாரம் நடந்துருக்குது. ஆண்டவர் இப்பொழுது ஸ்டார்ட் பண்ணிட்டார், நடக்க ஆரம்பிச்சிட்டார், பாஸ் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்பொழுது பார்வனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் அவன் வீட்டில இருந்து எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரிலே எழுந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. அவன் சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. நல்ல கவனிங்க, சாவில்லாத வீடு ஒரு வீடும் இல்ல, எல்லா வீடும் சாவா இருந்தது. அப்பதான் பார்வன் நினைச்சுக்கிறான், ஓடி வர்றான். மோசே இருக்கிறார், ஆரோன் இருக்கிறார். தேடி தேடி ஓடியாடுறான். தேடி தேடி வசனத்தை தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கேங்க. 31 வசனத்தை தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கேன். ராத்திரியில மோசே ஆரோனை அழைப்பிட்டு, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்க. ஆமென். புறப்பட்டு போங்க. நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். எப்படிங்க எப்படிங்க கர்த்தருக்கு ஆராதனை நீங்க செய்யுங்க. இரண்டாவது என்ன சொல்றான்? நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளே ஓட்டி கொண்டு போங்க. நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளே நீங்க ஓட்டி கொண்டு போலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றா பாருங்க, அஞ்சாவது என்ன சொல்றா? அஞ்சாவது பாயிண்ட்,
என்னையும் ஆசீர்வதிங்கள். நல்லா கவனிச்சீங்களா? சோ கர்த்தருடைய பிள்ளையே, எந்த அளவுக்கு எகிப்து ராஜா பிடிச்சிக்குது, அவன் லைஃப் எப்படி ஒரு கிளைமாக்ஸ் அந்த இரவுல மாற்றுறார், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றார், பிக்ஸ் கொண்டு வர்றார். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. Since the Egyptians regarded Pharaoh as God, பார்வோன் எப்பொழுதுமே கடவுளுக்கு சமானம். எகிப்து நாட்டுல பார்வோன் வந்து கடவுளுக்கு சமானமா வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்கு டீடைல் தெரியலனா ஹிஸ்டரி நீங்க போய் படிங்க. They were the gods. 99% they have to honor as God only. So அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஒரு காட் கூட ஹம்பிள் பண்ண வைக்கிறார். ஸ்தோத்திரம், ஹalleluya. கர்த்தர் சொல்றார், இந்த இடத்துல need to bless. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே கை வைத்து பார்க்கலாம். சொல்லுங்க ப்ளீஸ். நம்மள கர்த்தர் யார் சொல்றது தெரியுமா? நம்ம நமக்கு ஆசீர்வாதம். கொஞ்சம் ப்ளீஸ். நம்மள ஏன் கர்த்தர் bless பண்றாருன்னா we need to bless. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்கிறார். நம்ம ஆசீர்வாதமே கொடுக்கல. பார் மத்தவங்க சபிச்சுக்கினே ஒரு மாதிரி குற்றம் சொல்லிக்கினே இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆசீர்வாதம் சேராது. கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த இடத்துல கர்த்தர் எப்பவுமே சொல்றாங்க, யாக்கோபு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட எடுத்து வந்த பொழுது யோசேப் என்ன பண்றா, பார்வோனை கூட்டிட்டு வரான் வீட்டுக்கு. தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு யாக்கோபு கை வச்சு ஆசீர்வதிக்கிறார். யார? பார்வோன். சோ பிளஸிங் நம்ம தான் பண்றோம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. இங்க என்னன்றாங்க? எகிப்தியர் சொல்றாங்க, ஈஜிப்சியன்ஸ் சொல்றாங்க, நல்லா கவனிங்க. நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்கள் தேசத்தை அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். அவன் ஜனங்களும் போர்ஸ் பண்றாங்க ராஜாவை பார்த்து, ராஜா என்ன நீ இதெல்லாம் பண்றிய, அவங்க கேட்கறத சொல்லி அவங்க கொடுத்து நீ சீக்கிரம் அனுப்புப்பா, அவங்க வேணாம் போயிட்டோம், போதும் நம்ம பட்டுட்டு. இப்போ பார்த்தா நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல ஒரு குழந்தைங்க செத்து போயிருக்குது, இதெல்லாம் ஆபத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துரிதப்படுத்தும் பொழுது ராஜாவும் ஓடி வந்து மோசே ஆரோனை பார்த்து, இவ்வளவுதான் மோசே ஆரோன் அரண்மனைக்கு போயிருந்தாங்க, ஆனா இந்த இடத்துல மட்டும் அவன் ஓடி வரான். ஆமென். Israel should come out of the sinful nature. இஸ்ரேல் என்ன செய்யணும்? பாவ சுபாவத்திலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும். நம்பர் 2, come out of the heathen, ரட்சிக்கப்படாத சூழ்நிலையிலிருந்து வெளிவர வேண்டும். மூணாவது, go out of the filthy place, அசுத்தமான இடத்திலிருந்து அவர்கள் உருப்பட வேண்டும். Get redeemed, மீட்கப்பட வேண்டும். Receive salvation, ரட்சிக்கப்பட வேண்டும். Must be delivered, விடுதலையாக்கப்பட வேண்டும். Born again, மனம் திரும்ப வேண்டும். Turn to God, கர்த்தருக்கு திரும்ப வேண்டும். யார்? இஸ்ரவேலர். இந்த சூழ்நிலையில இந்த நைட்ல இவங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் turn to God, கர்த்தருக்கு திரும்ப வேண்டும். மனம் திரும்ப உயிர்த்தெழ வேண்டும். resurrect. at Canaan, கானானை பரலோகத்தை அவர்கள் குறியாய் பார்க்க வேண்டும். high, உயர்ந்த இடத்தை அவர்கள் ஆசைப்பட வேண்டும். heaven, பரலோகத்தை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். இந்த கான்செப்டுக்காக தான் இஸ்ரவேலை கர்த்தர் எழுப்பினார். இவங்க எல்லாருமே குறித்தமாக எல்லா கதையாக முடிஞ்ச பிறகு மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில், நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு சாதகமா போகுது, இந்த நேரத்துல கவனிச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட போயிட்டு மோசே கிட்ட சொல்லி, மோசே இஸ்ரவேல் ஆரோன் ஒரு ஜனங்கள் கிட்ட சொல்லி என்னன்னு, நைட் எல்லா வீட்லயும் சாவு, நல்லா படிங்க, எல்லா வீட்லயும் சாவு இருக்குது, ஐயோ கத்திருக்கிறான். இந்த இடத்துல எகிப்தியன் ராஜா ஸ்தானத்துக்கு இறங்கி விட்டான். மோசே கிட்ட கெஞ்சிருக்கான், தயவுசெய்து போவோம், உங்க ஆடு மாடு ஓட்டிட்டு போவோம், உங்க பிள்ளைங்களை ஓட்டிட்டு போவோம், எல்லாரும் ஓட்டிட்டு போவோம், கெஞ்சலாம், போதும் இதுக்கு மேல எங்களால் படப்பட போயிடு. இந்த டைம்ல தான் ஒரே ஒரு ரூல்ஸ் கர்த்தர் போடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி, எந்தெந்தத்துக்கு நீ வேலை செஞ்சில்ல, எந்தெந்த வீட்டு பழக்கம் இருக்குது, எந்தெந்த வீட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண எல்லா வீட்டுக்கும் போவோம். அவன் கத்திருப்பான், ஐயோ கத்திருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லி நாங்கள் வெளியே போனோம்னா உங்க வீட்டுக்கார நகையை போடுவேன், அதெல்லாம் பேசு முன்னாடி தான் பேசு இல்லையா, இது எவ்வளோ கேட்குறது, எவ்வளோ பார்க்க முடியுது. அதுதான் சம்டைம்ஸ் லேடிஸ் பெட்டர்
என்ன பண்ணாங்க, போய் பெரிய முன்னாடி வச்சு எவ்வளவு நேரத்துக்கு போட்டே போதும் வெயிட்டா டோன்ட் வரி, ஒரு கட்டிட்டு இன்னொரு கட்டு எவ்வளோ நகை, எவ்வளோ வைட்டத்தியம், எவ்வளோ மாணிக்கம், எவ்வளோ முக்கியமான ஐட்டம்ஸ் என்னென்ன வேணுமோ அவங்க என்னன்றாங்க, எப்பா என்ன வேணுமோ அது சொல்லிட்டாங்க. என்ன விட்டு இஸ்ரவே ஜனங்க நான் இனிமேல் வாழாடாயப்பா, வாழ்க்கையிலே வாழ ஜனங்களை விட்டுடு. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தம் வரீங்களா? வராது. கோல்டு சில்வர் எல்லாம் மடியில போட்டுனா கூட சவுண்ட் வராது. சவுண்ட் வரணும், ஏன்னா எல்லாத்தையும் கத்த கொடுத்தாங்கல்ல, எல்லாம் வாங்கினாங்க எல்லாம். See the climax அந்த நைட் டைம்ல கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குகிறார். ஒரு விசுவாசியை நிக்கிரகம் பண்ணின ஒரு இடத்துல, குடும்பங்களை அழித்த ஒரு இடத்துல, பிள்ளைகளை அழித்த ஒரு இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் விசுவாசிகளை பரிசுத்தம் பண்ணினது மட்டுமல்லாமல் அவன் குடும்பமாய் சுத்திகரிக்கப்பட்டதும் அல்லாமல் அவருக்கு ஒரு பஸ்காவை கொடுத்து பாஸ்ஓவர் பண்ணி அவங்களுக்கு வெறுமையான நடையாக நடக்கக்கூடாமல் அவர்களுக்கு ஆஸ்திகளையும் கபோர்டு கொடுத்தவங்க வேஸ்ட் ஆயிருக்கும், அவங்க டேபிள் கார்டு கொடுக்குறாங்கன்னா வேஸ்ட் ஆயிருக்கும். நான் the costly things போய் கேட்க சொல்றாரு. போய் கேட்க, ஏன் அம்மா அன்னைக்கு பெருசா பட்ட இது போட்டிருந்தீங்களே அதை கொடுங்கம்மா கேட்பாங்க. அவங்களுக்கு நீ போனா போதும், எனக்கு எந்த பொருளும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஜனங்களுக்கு சொன்னபடி கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்திய தன்மையில தயவு கிடைக்கும்படி செய்ததுன்னா போதுங்களா? நீங்க போய் கேட்டதுனால அவங்க கொடுத்தாங்க நீங்க நினைச்சுக்காதீங்க. இதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். நான் கேட்டேன், அவ்வளோ கத்திருக்கிறது ஐயோன்னு நான் கேட்டோம்னா அப்படியே அடி கொடுத்துட்டா. இவங்களுக்கு அதோ ஒரு பேச்சு ஆண்டவர் நன்றாரு. நீ கேட்டா அடிராவல சொல்லுவாங்க, அவன் எவனும் ரட்சிக்கப்படாத, அவன் ஒத்துக்க மாட்டான். ஆனால் இங்க என்ன ஆண்டவர் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு செய்ததினால் கேட்டதை அவர் கொடுத்தார்கள். புரியுதுங்களா? ஏன் கொடுத்தார்கள்? கர்த்தர் கண்களில் தயவு கிடைத்ததுனாலே. கர்த்தர் தயவு கிடைக்கப்படுகிறார். அதனால்தான் நீங்க கேட்கும் பொழுது கர்த்தருடைய தயவை கேளுங்கள், அவர் கொடுத்து வைப்பார். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? Now ராம்சேஸ் இன்னைக்கு ஈஜிப்ட்ல போய் ராம்சேஸ் சொல்லுங்க, ராம்சேஸ் சொல்லுங்க, ராம்சேஸ். ராம்சேஸ் சொன்னா that is the place starting point. இஸ்ரவேல் அங்கிருந்து புறப்படுற இடம். இன்னைக்கு ராம்சேஸ்ல பெரிய எக்ஸிபிஷன் இருக்குது. ஈஜிப்ட்ல ஒரு பெரிய எக்ஸிபிஷன், உலகத்தில் அளாவிய தமிழ் எழுத்துக்கள் அந்த இடத்துல இருக்குது. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த இடத்துல ஒரு வேர்ட்ஸ் அந்த இடத்துல ஃபுல் பில்டிங்க போட வச்சிருக்காங்க. சோ அந்த ராம்சேஸ் என்ற இடத்துல இருந்து தான் இஸ்ரவேலர் புறப்பட்டு வராங்க வெளியில. சோ ராம்சேஸ் இப்போ எப்பொழுதுமே ஃபேமஸா இருக்கும். இன்னைக்கு ஈஜிப்ட்ல போனா கூட ராம்சேஸ் எங்க இருக்குன்னா மெடிட்டரேனியன் சீக்கு நியரஸ்ட்ல இருக்குது. அந்த ராம்சேஸ் சிட்டி வந்து எப்பொழுதுமே ஒரு நோட்டட் சிட்டியாக தான் இருக்குது. அவங்க இந்த 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் புறப்படுறாங்க அவங்களோட கூட. நல்ல கவனிங்க, என்னடா இவ்வளவு நடிகள் எடுத்துட்டு ஓடுறாங்க, இவ்வளோ ஆசிரமமா ஓடுறாங்க, இப்படி பஸ்காவிலையாவது கலந்துக்க முடியல, நான்வெஜ் சாப்பிட முடியல, பாஸ்ஓவரும் பண்ண முடியல, சுத்திகரிக்கவும் முடியல. இப்போ புறப்படுறாங்க பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஃபுல்லா சுத்திகரிச்சுட்டு அது பக்குவமா ஆனா ஒன்னுத்துக்கும் லைக் இல்லாம பாஸ்ஓவரும் பண்ணல, ஆட்டமும் வெட்டல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இல்ல, இங்க எகிப்தியர் கணக்கிலும் இல்லாத சில பேரு, வேற வெற்றி இல்லாத நிறைய பேரு இன்னைக்கு பல ஜாதியான ஜனங்கள் இஸ்ரவேல் கூட ஜனங்கள் சேர்ந்திருக்கிறாங்க. வெளிவாசல் பாருங்க, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேக போனது பன்றி. ஆமென். யூதால ஒரு வசனம் சொல்லுது, ஜூன் 1:7-10ல எப்பனா வாசிக்கலாம். அப்படி சோதம் குமார பட்டணத்தாரும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களை போல விவசாயம் பண்ணி அந்நிய மார்க்கத்தை தொடர்ந்து நித்திய அக்கினிக்கு அக்கினியும் அடைந்து கிறிஸ்தாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசைத்துக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதன் மிகவர் மோசேயை எடுத்து சரித்து கொடுத்து பிசாசு தர்க்கிக்க பேசின போது அவனை தூஷணமாக குற்றப்படுத்தி துணியாமல்
கர்த்தருடைய கழித்துக் கொள்வாராக என்றான். சோ கூட சேர்ந்து வந்து ஜனங்கள் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கேவலமா நடந்துக்கிறாங்க. கூட சேர்ந்து வந்த ஜனங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோட கூட சேர்ந்து வந்ததுனால இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேவலமா அப்பப்போ முறையிடுறதோ அப்பப்போ பண்றதோ இந்த கோரா கதையை எல்லாம் அங்கதான் வருது. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த காயின் வழியில வந்தவர்களும் பிள்ளையாம் கூலிக்காக வேடிக்கை பண்ணவங்களும் கோரா எழுந்து பேசின காரியங்களும் இந்த ஜனங்கள் யாரு? இவங்க எல்லாம் எதுலையும் கலந்துக்காம இஸ்ரவேல் ஜனங்களும் ராம்சேஸ்ல இருந்து வெளியே வர்றாப்போ வேலை வெட்டி இல்லாம நடுவுல வந்து ஐயோ இவ்வளவு பேர் இவ்வளவு ஆசீர்வாதம் போறாங்க, கர்த்தரை கூட்டம் போறான்றாங்களே, இவங்க கூட போயிட்டா நமக்கு எல்லாமே ஆயிடும், இவ்வளவு நிறைய நல்லது வாங்கி போறாங்களே, இவங்க கூட போயிடாங்க. நான் அந்த டைம்ல செலக்ட் பண்ணி ஒழியாண்டு லட்சக்கணக்கான ஒழியாண்டாங்க போடும். ஆனா ஆண்டவங்க கணக்கு போடல. சோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் 7-6 லட்சத்துக்கு கணக்கு போடுறாருடைய வந்தவங்களுக்கு கணக்கு கொடுக்குறது இல்லை. ஏன்னா அவங்க அன்அக்கௌண்டட் பீப்புள். மிகுதியான ஆடுகள் முதலான மிருக ஜீவன் போயிட்டு எகிப்து தேசம் தரிசிக்க கூடாமல் துரத்தி விட்டபடினால் ஈஜிப்ட் பீப்புள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி விடுற ஸ்டேஜ். அதனால தான் ஆண்டவருக்கு புரிஞ்சுங்களா? ஏன் செப்பல் போட்டுருக்கணும், ஏன் அரைக்கட்சி கட்டிருக்கணும், ஏன் குச்சி வச்சிருக்கிறோம், எதுல இப்ப இருக்குது கர்த்தர் துரிதமா இந்த நைட்ல போக வச்சதுனால இவங்களுக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிட வச்சுட்டு ஆண்டவர் வெளியே அனுப்புறா. எவ்வளவு தூரத்துக்குன்னா இவங்க ஏதாவது ஒரு மாவு எடுத்துனாக்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்களை கொண்டு போயிட்டு சுக்கோத்துக்கு கொண்டு வச்சிருக்காரு. அதனால கர்த்தருக்குள்ளே 430 வருஷம் குளிச்சு போன அந்த குளிப்புல இருந்த ஜனங்கள் கர்த்தருக்கு மாற்றி கர்த்தர் தேசத்தை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. ஆபீப் மாதம் ஏப்ரல் அதாவது மந்த் ஆஃப் இயர்ஸ் இந்த become the first month. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் இதான். ஏப்ரல் தான் ஃபர்ஸ்ட் மாசம். நம்மளுக்கெல்லாம் எப்படி ஜனவரின்றமோ அவங்களுக்கெல்லாம் ஏப்ரல் தான் ஃபர்ஸ்ட் மாசம். ஸோ ஆபீப்னு சொன்னா பாபிலோனுக்கே வேற மாசம் பேரு, ஹீப்ரூக்கே வேற மாசம் பேரு, இங்கிலீஷ்க்கே வேற மாசம் பேரு. இப்படி தான் டிஃபரன்ஸ்ல வரும். எனக்கு டைம் இல்ல, ஒவ்வொன்றும் வித்தியாசமா வரும். ஒன்று the lamb was slain between the 9th hour to 11th hour, 3 p.m. to 5 p.m. refers to the Christ. புரியுதுங்களா? 5 மணி 6 மணிக்குள்ள அவங்களுடைய நாள் சாயங்காலத்துல முடிஞ்சிடும். சோ 7 மணிக்கு நெக்ஸ்ட் டே தொடங்கலாம் அவங்க நாள். சோ அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இவங்களை கொஞ்சம் புரிஞ்சுங்க. நான் ஒரு முக்கியமான சின்ன சம்பவத்தை மாற்ற சொல்லி நான் ஆராதனை முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க, நன்றி. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமா எத்தனை பேர் இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான சமாச்சாரம் நினைக்கிறீங்க? Thank you. Moses was bringing the 10 plagues upon the Egyptians. He was directing the Israelites to prepare their departure at an hour. Why? 10 plagues இனக்கு ஆண்டவர் எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு காரியத்தை பார்க்கிறோம்? தெரியுமா? எதுக்கு ஏன் சாவடிக்கிறாரு? எகிப்துல தான் எல்லாரும் செத்தாங்க நிறைய பேர். ஏன் சாவடிக்கிறாரு கர்த்தர்? எதுக்கு சாவடிக்கிறாரு? சாவடிக்கணுமா? அப்ப ஆண்டவர் சாவடிப்பாரா? பாவம் செய்கிறவங்க அவன் சாவடிச்சாப்ப நம்மளாம் கூட பாவம் செய்யறதுல அப்ப நம்மள யார் தான் விட்டுவாங்க? பாவிகள் எல்லாருமே சாவம் இல்ல. அப்ப இந்த 10 பிளேஸ் 9 பிளேஸ் உள்ள 10 பிளேஸ் கர்த்தர் நடத்துறாரு. இந்த பிளேஸ் எல்லாம் எதுக்கு? Now புகழ் கவனிங்க. Great cities like Memphis, Heliopolis, Hermonthis, a sort of the suburb Thebes, Memphis of the western delta. பாருங்க, animals were maintained which they viewed as the incarnation of the deity. சவுக்கிலிருந்து நம்ம பிறந்திருக்கிறோம், crocodile-லிருந்து நம்ம பிறந்திருக்கிறோம், வெட்டுக்கிளியிலிருந்து நம்ம பிறந்திருக்கிறோம். இப்படி எகிப்து ராஜா இந்த ஒவ்வொரு இதிலிருந்து இன்கார்னேஷன் நம்ம எல்லாம் ஒருத்தர் வித்தியாசமா பிறந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு உலகம் முழுவதிலும் பல சிட்டிஸை தேர்ந்தெடுத்து அந்த ஒவ்வொரு சிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு அனிமலுடைய சேக்ரெட் ஊராக மாற்றி அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கடவுளை நியமிக்கிறான். ஆடு sheep were sacred to Nut, goat, camel
என்ற ஊர் தான் அதுக்கு ஃபேமஸ். அந்த கடவுள் தான் அந்த கோட்டுக்கு கடவுளா இருக்கு. கவுஸ், ஆதோர், cats, dogs, jackals, lions, crocodiles, hippopotamus, apes, frogs. இது மாதிரி ஒவ்வொரு அனிமலும் அந்த அனிமல்ல இருந்து நம்ம எல்லாம் பிறந்து வந்தோம் சொல்லிட்டு மைத்தாலஜியை கனெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, மனுஷன் ஒவ்வொருத்தருடைய மறுபிறவியாய் இந்த அனிமல்ஸ் மூலமாய் வந்திருக்கிறாங்க. லிசன் ப்ளீஸ். அதனால ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு கடவுள், பெண் கடவுள்களை ஏற்பாடு பண்ணி வருஷம் முதல் ஒவ்வொரு டேட் வைஸ் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த அனிமல்ஸ்க்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கு இவர் நியமிச்சுட்டாங்க. சோத்ரம். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா உலகம் முழுவதிலும் எங்க போனாலும் ட்ரூத் நல்லா கவனிங்க ப்ளீஸ் லிசன். ஒவ்வொரு ஊர்களிலும் ஏதாவது ஒரு அனிமலுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கடவுள் ஒரு லேடி கார்டன் தேர்ந்தெடுத்துட்டு பண்டிகை வருஷம் முழுவதிலும் எங்கேயாவது நடந்திருக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் காட் ஸ்ப்ரெட். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, ஆபத்து பாவ சுபாவத்தை அறியாமை ஒழிக்கணும் என் ஆண்டவர் வாதை இல்லாத தேவனா, கிருபை இல்லாத தேவனா, ஞானம் இல்லாத தேவனா, கருணை இல்லாத தேவனா, இல்ல பாவத்தை குறித்து கர்த்தர் கோபம் உள்ளவராக அழிக்கும்படி யாரெல்லாம் கர்த்தர் அழிச்சுவாரா? உலகத்துல பேஸ்மெண்ட் போட்டு இன்னைக்கு ஊரா இன்னைக்கு ஒவ்வொரு அனிமல்ஸையும் தேவர்களாய் மாற்றி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் வாதைன்றதை அனுபவித்தார். கரங்களை தட்டி தேவனை சோதனை தேவனை சோதனை நல்ல தட்டி நல்ல தட்டி. இந்த ஹேபிட் ஒத்துக்க முடியாது ஆண்டவரால. இந்த ஹேபிட் ஒத்துக்க முடியாது. So 12 தெளிவாட்டும் against all gods of Egypt I will execute judgment. Amen. 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 ஆண்டவர் சொல்றார் against all gods of Egypt. இந்த ஈஜிப்ட் சம்பந்தப்பட்ட கடவுள் என்று யாரெல்லாம் நியமிச்சிருக்காங்களோ, எந்தெந்த அனிமலுக்கு எந்தெந்த கடவுள் நியமிச்சிருக்காங்களோ எல்லாவற்றுக்கும் ஒரு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன். கர்த்தர் பண்ண வாசிக்கிறேன் பாஸ் பண்ணுவோம். அதான் கர்த்தர் வாதையின் ஏற்பாடு பண்ணி அந்த ஒவ்வொரு வாதையிலையும் ஒவ்வொரு கடவுள்கள் சாகும்படி ஆண்டவன் இருக்கிறார். பாவத்தின் விக்கிரகத்தில் கர்த்தர் வைக்கும்படி இந்த வாதையை கர்த்தர் ஏற்பாடு. Hallelujah. பிள்ளைகளே, let us not have gods in our life. குடும்பத்தில் ஒரு கடவுள்களை நீ வைத்துக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தை தேவனின் வார்த்தையிலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஆளை ஒழுங்கு நீ வச்சுக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரேல்ஸ் must be translated. இஸ்ரவேலர்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த விஷயத்திலே நான் பாஸ் பண்ணுவேன். It is a commandment of the new life to born again, pass from death, a new creature of martyrdom, separation from the world. It is which began to journey to heaven. நாம் பரலோகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து பாவத்திலிருந்து பாவ சுபாவத்திலிருந்து கர்த்தர் நிக்கிரகம் பண்ணி இனிமேல் விசுவாசிகள் எப்பொழுதுமே ஒரு பாரம்பரிய விசுவாசிகளாக இல்லாதபடி தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தீர்த்தெடுக்கப்பட்டவர்களும் சரிப்படுத்தப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஓரளவுக்கு புரியுதுங்களா? நல்லா புரியுங்க ப்ளீஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் அர்த்தம் உள்ளது. சரி, இந்த சாராம்சங்களை சப்போஸ் இன்னைக்கு கேட்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு கேட்டா கூட சரி, நீங்க ஒரு 30% எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு வாரம் பொறுத்து நான் உங்களை கேட்டிருந்தா நீங்க 10% எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு நான் வெறும் 50-60% எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா நான் பல்முறை படிச்சுட்டேன். இன்னும் ஒரு மாசம் பொறுத்து கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் மறுபடியும் அதை படிச்சாதான்
நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பலமுறை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணதிலிருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது பலது சிலது இங்கே கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து சொல்லிடுவேன். அதை ரெக்கார்டில் மட்டும் தான் பார்க்க முடியும், தவிர இந்த கம்ப்யூட்டரில் என்னால் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே வேத வசனங்கள் எப்பொழுதுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் சீர்திருத்தமாய் நன்மையாக இருக்கும். ட்ரூத்ஸ் எப்பவுமே ட்ரூத், அதை யாருமே மாற்ற முடியாது. நீங்க நினைச்சுங்க, அதாவது ஒரு நல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்கினால் என்ன பெரிய லாபம் போச்சு நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் மனதை இன்னும் பக்குவப்படுத்தி மேலும் ஆசீர்வாதமா கர்த்தர். ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு மர்மமா இருந்தது, வாதைன்னு கர்த்தர் பண்ணுவாரா, ஏன் பண்ணணும், இது அவசியமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமான சத்தியம் இருக்கு. கர்த்தர் உலகம் முழுவதும் கடவுள் 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 சொல்லிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒரு கடவுள் ஏற்பாடு பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பூஜைகளை நியமம் பண்ணின எகிப்து ஃபுல்லாவே அதமாயிடுச்சு. யாருமே அதை கண்டினியூ பண்ண முடியல. மீஞ்சி வந்தவங்க கூட கடலுக்குள்ள செத்து போயிட்டாங்க. பிள்ளைகளே மீண்டு வந்தவங்க இஸ்ரவேல் ஜனங்களும் பாவத்தின் ஜனங்களும். ஆனா பாவத்தின் ஜனங்கள் பாதியிலே அழிச்சு போட்டுட்டாங்க. கர்த்தர் வெறும் 2 பேர் தான், கவனிச்சு பாத்தீங்களா, வெறும் 2 பேர் தான் கர்த்தர் கானான்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த 2 பேர் சந்ததியிலிருந்து நம்ம எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த 2 எப்படி பாருங்க, ஜலட பிடிக்கிறதுக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. இவ்வளவு மாவு போட்டுக்கிட்டு 2 கிளாஸ்ல கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி தான் கர்த்தர் கொண்டு வந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானானுக்கு போறப்போ ஆண்டவர் வெறும் 2 பேர் எப்படி போறாருன்னா ரொம்ப ஓவரான எக்ஸாமினேஷன். இப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட உலகத்திலையும் ஆங்காங்க வீடு வீடாக தொழுது கொஞ்சம் குதிக்கவும் நம்மளெல்லாம் கற்று தெரிஞ்சு ஓகே நம்மளை நட்டி போறாரு. அந்த கற்றுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, அந்த கற்றுக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்மளால கற்று எவ்வளவு தூரத்துக்கு நட்டி போட்டார் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான சத்தியங்கள் இவர்களெல்லாம். ஒரு திருவிருந்துக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பனைக்கும் எவ்வளவு ஒரு அருமையான காரியம் அந்த காலத்திலே கர்த்தர் வச்சுட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து நேற்று மாறாதவர்கள் வார்த்தைக்கு அர்த்தமாக கொஞ்சம் புரிந்து அந்த அளவுக்கு வசனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். முடிஞ்சு நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கும் நமக்கெல்லாம் எத்தனையோ பேருக்கு நம்ம ஆறுதலா இருக்க கர்த்தர் இவைகளெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா நம்ம பலருக்கு நம்ம குடும்பங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.